Hello my dear warriors, very good evening. எப்படி இருக்கீங்க? Good evening. Tell me whether my audio and video is clear. Audio video clear இருக்கா? Just let me know whether my audio and video is clear. Good evening. Right, start பண்ணலாமா? இன்னைக்கு இந்த சாப்டருக்கு ஒரு end card நம்ம போட போறோம். Good evening. Tell me whether my audio and video is clear. Audio video clear இருக்கா? Yes, super clear. ஸோ யார் ஊரில் மழை பெய்யுது? ஸோ மதுரையில் ஈவினிங் அரௌண்ட் ஒரு 3 o'clock பெய்ய ஆரம்பித்த மழை இப்போ தான் ஓரளவு நின்றுருக்கு. இன்னும் லைட்டாக ட்ரெஸ்லிங் மாதிரி லைட்டாக தூரிட்டு தான் இருக்குது. நல்ல ஒரு மழை. யார் ஊர்லலாம் மழை பெஞ்சிட்ருக்கு? எஸ், மழையெல்லாம் எப்படி பெஞ்சிட்ருக்கு? நாளைக்கு யாருக்கெல்லாம் ஸ்கூலு? வாட் அபவுட் டுமாரோ? ஐம் ஃபைன். மழை இல்லையா? என்ன ஹரி ஊரில்? அதுக்கப்புறம் அங்கெல்லாம் மழை இல்லையா? ஓகே, ரைட், சூப்பர். மழை இல்லை, குட். கம்மியான ஸ்டூடெண்ட் தான் இருக்கீங்க, என்னாச்சு? ஸ்கூல் இருக்கா? என்ன ஓகே, சுனாமியே வந்தாலும் நம்ம ஸ்கூல் மட்டும் கண்டிப்பாக இருக்கும். என்ன? எஸ், ஓகே, ரைட். கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகலாம். என்ன? எஸ். ஓ, மழை நாள் லீவ் இல்லைன்னா ஸ்கூல் வச்சுருப்பாங்க. என்ன? ரைட், ஓகே, சூப்பர், ரைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சொல்யூஷன்ஸ் சாப்டர். இன்றைக்கி காலையில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அதை கண்டினியூ பண்ண போகிறோம். காலையில் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். இப்போ என்ன அப்படின்னா அதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் தட், பிகாஸ் இதை வச்சு தான் அடுத்த ப்ராப்ளம்ஸ். இன்றைக்கி ப்ராப்ளம் கிடையாது, இன்றைக்கி புக் பேக்கில் இருக்க தியரி கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி முடிச்சுட்டு பசங்களா பி கேர்ஃபுல் தட் இந்த சாப்டர்லேருந்து கம்பல்சரி ப்ராப்ளம் தான் வரப்போகுது. அதுவும் ஈஸியான ப்ராப்ளம் தான் வரப்போகுது. நீங்கள் எல்லோரும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான் வரப்போகுது. அண்ட் ஒன் மோர் திங், ஸோ டெய்லி ஒன் ப்ராப்ளம், டெய்லி கேப்சல். யாரெல்லாம் பார்த்த டைமர் சொல்லித்தரேன் என்னென்னு. யாரெல்லாம் டெய்லி கேப்சல் பார்த்துட்டேன்? டுடே 7:30 ஆல்ரெடி ஷெடியூல் ஆகிருக்கு. ஸோ 7:30 இனிமேல் டெய்லி ஈவினிங் உனக்கு டெய்லி கேப்சல் வந்துடும். வி ஆர் ஸ்டார்டிங் இட் வித் அ ஃப்ரெஷ். ஸோ இந்த தடவை செகண்ட் மிட் டர்மை டார்கெட் பண்ணி ப்ராப்ளம்ஸை, ரைட்டா, முன்னாடிலாம் அதில் ஒரு 5 கொஷின் 4 கொஷின் இருக்கும்ல, அப்படிலாம் இல்லாமல் ப்ராப்ளம்ஸை நம்ம நடத்த போகிறோம். ஸோ ஹியர் ஆஃப்டர் வி ஆர் கோயிங் டு டூ ப்ராப்ளம்ஸ். ஒவ்வொரு நாளும் ப்ராப்ளமாக அதில் வரப்போகுது. ரைட்டா, ஓகே. ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. கெட் ரெடி ஃபார் தட், சரியா? ரைட். அதுக்கு முன்னாடி ஸ்டில் வி ஹாவ் 4 days, அரவுண்ட் 28 என்ன அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஓவர். ஸோ இதுவரை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இப்போயே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரைட்டா? திஸ் இஸ் கோயிங் டு பி அ 2-hour செஷன் அட் 8 o'clock ஷார்ப். 8 o'clock ஐ வில் லீவ் யூ. 8 மணிக்கு உங்களை கரெக்டாக விட்டுருவேன். ஸோ 8 மணி வரைக்கும் நீங்கள் என்ன அப்படின்னா எங்க கூட கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும், சரியா? ரைட். ஸோ காலையில் நம்ம எங்கே முடித்தோம்? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரவுல்ஸ்லாம், அதுக்கப்புறம் ஐடியல் அண்ட் நான் ஐடியல் கேஸ் பார்த்தோம். அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இந்த பேஜ் வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ரைட்டா? 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ரைட்டா? 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், ஒரே ஒரு நிமிஷம். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் நம்ம பார்த்த டாபிக்ஸ் இது எல்லாமே, சரியா? இதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. இப்போ நான் இந்த கிளாஸில் உனக்கு அதை பற்றி எல்லாமே சொல்லிடுறேன். ரைட்டா? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு அது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட்டா? எஸ், 13th and 14th ஆல் நேமிங் ரியாக்ஷன் கண்டிப்பாக நம்ம நடத்த போகிறோம். 13th லெசன் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ சொல்யூஷன்ஸ் லெசன் முடிச்சோடனே 5th லெசன் டேரெக்டாக புக் பேக் தான் நம்ம இறங்க போகிறோம். ஏன்னா கம்மியாக தான் இருக்குது. நாளைக்கு காலையில் 5th லெசனோட புக் பேக்கு நாளைக்கு காலையிலே மோஸ்ட்லி நம்ம 1 hourல முடிக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த சண்டே அல்லது நாளைக்கு ஈவினிங் செஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன், அதில் முடிச்சிடலாம். ஸோ 5th சாப்டரை முடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டேரெக்டாக 14th சாப்டர் போயிடலாம். 14th சாப்டரில் நம்ம வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். சாப்டர் நடத்துறதை தாண்டி முக்கியமான கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம்.
இல்லை நடத்தணுமா, ஏன்னா 13th சாப்டர் நான் உனக்கு நடத்தினேன், பாதி நடத்தினேன், அதுக்கப்புறம் நம்ம புக் பேக்கு அல்லது கான்செப்ட்ஸ் வைஸ் போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி என்னென்னு பாருங்கள். ரைட்டா, நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கீங்க. நாளைக்கு என்ன சண்டேனா லீவா, சாட்டர்டேனா? சண்டேனா ஏர்லி மார்னிங் கிளாஸ் கிடையாது, சரியா? சாட்டர்டே நாளைக்கு இருக்குது, டெய்லி லைவ் இருக்குது, நாளைக்கு லைவ் இருக்குது, சரியா? எஸ், பார்ப்போம். ஒன்று நம்ம நாளைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா தென் வி வில் கோ வித் த 14th சாப்டர் ஏர்லி மார்னிங்கில் டீச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன சஜஷன் இருக்கோ எல்லாருமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. ரைட், வில் கோ வித் தட். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், எங்கிட்ட ஒரு பியூர் சால்வெண்ட் இருக்குது. எங்கிட்ட என்ன இருக்குது? ஒரு சுத்தமான சால்வெண்ட் இருக்குது. அதில் நான் வந்து ஒரு நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே என்னது? நான் வாலடைல் சொல்யூட். நல்லா கவனித்து பாருங்கள் இந்த ரெண்டு டயக்ராமையும். இங்கே எவ்வளோ வேப்பர்ஸ் வருது பார்த்தீங்களா? இங்கே வேப்பர்ஸோட கவுண்ட்டு கம்மியாயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? ரைட்டா, இங்கே வந்து அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. அப்போ வேப்பர் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. யாருனால கம்மியாக இருக்குது? பிகாஸ் ஆஃப் திஸ் நான் வாலடைல் சொல்யூட் பி. ஸோ நான் வாலடைல் சொல்யூட் பின்னு ஒருத்தவங்களை நான் ஆட் பண்ணனால என்ன ஆயிருக்கு? எனக்கு இந்த இடத்துல கம்மியாயிருக்கு. ஸோ அப்போ பி டோட்டல், அப்போ இது வந்து என்னது? பி நாட் ஏ, கரெக்டாக இல்லையா? பியூர் லிக்விட், ஒரு லிக்விட் சுத்தமாக இருக்குது, பியூர் லிக்விடோட வேப்பர் ப்ரெஷர் எப்படி எழுதுவோம்? நம்ம பி நாட் ஏன்னு எழுதுவோம். இப்போ இங்கே என்ன இருக்குது? டோட்டல் ப்ரெஷரா? இப்போ இங்கே சொல்யூட்டும் சேர்ந்துருக்கல. ஸோ அப்போ என்னது? பி டோட்டல். இப்போ இந்த பி டோட்டலை பற்றி தான் சொல்கிறாங்க. ஆஃப் த சொல்யூஷன் become lower than the vapor pressure of the pure solvent. அதாவது இந்த நான் வாலடைல் சொல்யூட், நான் வாலடைல்னா வேப்பரே ப்ரொடியூஸ் பண்ணாது. இது வேப்பரே ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா இங்கே இருக்க இதே அளவு வேப்பர் எனக்கு இங்கே வந்திருக்கணும், ஆனால் வரலை. ஏன்? எதனால அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் போய் பக்கத்தில் உட்காந்துருச்சு. ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரக்கூடிய டோட்டல் ப்ரெஷர் கம்மி ஆகிடுச்சு. யாரை விட? பியூர் ஃபார்மை விட. ஆக்சுவலாக நிஜமாக தனியாக இருந்த லிக்விட், பியூர் லிக்விடை விட இங்கே ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். இப்போ இதுக்கான டெரிவேஷன்ஸ் இருக்குது. ரைட்டா, டெரிவேஷன் நம்ம என்னென்னு பார்த்துடலாமா? ரைட், சிம்பிள், ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. கவனமாக கவனிங்க. ரைட், வெரி 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 சிம்பிள், சரியா? ஒரே ஒரு நிமிஷங்க. குட் ஈவினிங். எஸ், வேப்பர் ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் கம்மியாக இருக்கும். அமௌண்ட் ஆஃப் வேப்பர் கம்மியாக இருக்க போகுது, அவ்வளோதான். வேப்பர் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்க போகிறது. வேப்பர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கும்? வேப்பர் கட்டாயமாக ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் எனது அமௌண்ட் ஆஃப் வேப்பர் கம்மியாகிடும், அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம எழுதலாமா? நீங்களே சொல்லுங்கள். பி டோட்டல் ஃபார்முலா என்னது? பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பிஏ ப்ளஸ் பிபி. பா இது ஒரு 5 மார்க் கொஷின்ப்பா, புக்கின்லேயே இப்போ நான் எழுதுறது தான், அப்படியே எழுதணும். எக்ஸ்பிளைன் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். வாங்க ராஜ். எஸ் ராஜ், கனிஷ், கமோன். எஸ் எஸ், சூப்பர் குட். ரைட்டா, பி டோட்டல். அப்போ பிஏ ஃபார்முலா என்னது? பிஏ இஸ் ஈக்குவல் டு பி நாட் ஏ எக்ஸ்ஏ ப்ளஸ் பி நாட் பி எக்ஸ்பி. ஏப்பா இப்போ வேப்பரில் எங்களுக்கு என்னோடய வேப்பர் ஃபேஸ், என்னோட வேப்பரில் இங்கே பியோட வேப்பர் இருக்கா? பியோட வேப்பர் இருக்கா? there is no vapors of B. பியோட வேப்பரே இங்கே கிடையாது, பியோட வேப்பர் இங்கே கிடையவே கிடையாது. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த டேர்ம் என்ன ஆக போகுது? எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பி நாட் ஏ எக்ஸ்ஏ. இது மட்டும்தான். ரைட்டா? பி நாட் ஏ எக்ஸ்ஏ தானே? கரெக்டா? பி நாட் ஏ எக்ஸ்ஏவா? இன்கேஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ லெஸ் தேன் 1 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்டாக பி நாட் ஏ. இது ஒரு கண்டிஷன், அவ்வளோதான். இன்கேஸ் எப்படியும் மோல் ஃப்ராக்ஷன் 1 விட கம்மியாக தானே இருக்கும். we know that மோல் ஃப்ராக்ஷன் 1 விட கம்மியாக தான் இருக்கும். ரைட்டா? ரைட்டா, ஓகே. மோல் ஃப்ராக்ஷன் 1 விட கம்மியாக தானே இருக்கும். ஏன்னா மோல் ஃப்ராக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூவே 1. ஆமாவா இல்லையா? மோல் ஃப்ராக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூவே 1 தான். ரைட்டா? பி நாட் ஏ எக்ஸ்ஏ ஒன்லி வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ஏ வந்து லெஸ் தேன் 1 தான் இருக்கும். அதனால we can consider approximate
total pressure is equal to the pressure of a pure liquid. Pure liquid ஓட pressure அதுவும் கம்மியா இருக்க போகுது. இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா lowering pressure, ரைட்டா? pressure எவ்வளவு லோவா இருக்கு? lowering of, not relative lowering of vapor pressure. நல்லா கவனி. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது lowering of vapor pressure. எவ்வளவு vapor pressure குறைஞ்சிருக்கு? அதாவது இவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் இருந்துச்சு, இவ்வளோ வேப்பர்ஸ் வந்துச்சு, இப்போ இவ்வளோ தான் வந்திருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது இப்போ இருக்குது, இது இருக்குது. 10 பார் இருந்துச்சு, இப்போ 8 பார் இருக்கு. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? எவ்வளோ குறைஞ்சிருக்கு? ஈஸியாக நீயே சொல்லலாம். ஈஸியாக என்னது? 2 பார்னு சொல்லிவிடுவேன். 2 பார் எப்படி கண்டுபிடிச்ச? பிடி மைனஸ் பிஏ. கரெக்டா? PT minus PA தானே 2 பார். கரெக்டா? PT minus PA தான் 2 பார். ரைட்டா? ஓகே. இப்போ நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? ஸோ அப்போ lowering of vapor pressure equal to என்ன அப்படின்னா, அப்போ lowering of vapor pressure எவ்வளோ vapor pressure குறைஞ்சிருக்கு? lowering of vapor pressure is equal to P0A minus PT. ரைட்டா? இது ஃபார்முலா. P0A minus PT. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்மேட்டை இன்கேஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சொல்யூட் டேர்ம்ஸில். இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொஷின் எப்படிலாம் கேட்பாங்க. ரைட்டாக? சிம்பிளாக நல்லா கவனி. இதுலேருந்து தான் ஃபார்முலாவே எடுக்க போகிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட XA கேட்குறாங்க, PT P0A கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவோட ஸ்டாப் பண்ணிடலாம். ரைட்டா? இதோட அதாவது ஒரு கண்டெய்னரில் என்ன அப்படின்னா ஒரு வாலடைல் லிக்விட் இருக்குது. அந்த லிக்விடோட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேன், நான் வாலடைல் சொல்யூட் போட்டிருக்கேன். அதில் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏவும் கொடுத்துட்டாங்க, P0Aவும் கொடுத்துட்டாங்க. P டோட்டல் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா போட்டுடலாம். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, the given data, if given என்ன அப்படின்னா if they are given XB, ரைட்டா? இது இருக்கட்டும். if XB is given to find PT. அப்போ என்ன ஃபார்முலா வரும்? XB கொடுத்துருக்காங்க to find P total. அப்போ P total is equal to ஃபார்முலா என்னது? P total is equal to P0A XA. எனக்கு தெரியும் XA plus XB equal to 1. கரெக்டாக இல்லையாப்பா? XA plus XB is equal to 1. We know that already. Total mole fraction is always 1. கரெக்டா? அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணேன்? இதுலேருந்து நான் ஒன்று டிரைவ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா XA is equal to 1 minus XB. கரெக்டாக? எழுதலாமா? எப்படி 1 minus XB எழுதலாமா? இந்த ஒரு பாக்ஸும் ஒரு ஃபார்முலா மாதிரி கிவன் டேட்டா மாதிரி அவங்க என்ன கொடுத்தாலும் நம்ம எழுதலாம். இப்போ XB எங்கே போடுங்க? P total is equal to P0A 1 minus XB. போடலாமா? This is another one formula. இதை வேணா உள்ள கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. PT is equal to P0A minus P0A XB. அவ்வளோதான். சரியா? இப்போ நான் டெரிவேஷன் ஒன்றும் எழுதலை, அதாவது கிவன் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாவை மாற்றிக்கிட்டே இருக்கேன். இருக்கோம். that's it. அவ்வளோதான். XA கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாலே முடிச்சிடலாம். அவங்க ட்விஸ்ட் வைக்கிறதுக்காக XB கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போட போகிறோம். அவ்வளோதான். ரைட்டா? ஓகே. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் XB கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த XB கேட்டால் என்ன பண்ணுறது? அப்போ XB கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுதான் தேவை. அப்போ இந்த P0A எந்த பக்கம் போயிடுமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகுது? P0A எந்த பக்கம் போயிடுமா? PT மைனஸ் P0A ஹோல் டிவைடட் பை என்ன வரப்போகுது? இந்த P0A கீழே வருமா? இது இங்கிட்டு போயிடும். இல்லை ஒரே நிமிஷம். We'll do it in the next page. ரைட்டா? கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். P total is equal to P0A minus P0A XBன்னு இருக்குது. எனக்கு என்ன தேவை? XB தேவையா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? இவங்களை இந்த பக்கம் கொண்டு போய் இவங்களை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். P0A XB is equal to P0A minus PT. அப்போ XB equal to P0A minus PT divided by P0A. ஏப்பா என்கிட்ட ஒரே ஒரு ஃபார்முலா தான்ப்பா இருந்துச்சு, அந்த ஃபார்முலாவை வச்சு நான் திரும்ப மாற்றிக்கிட்டே இருக்கேன். This is my only one formula.
என்னோட ஒரே ஒரு ஃபார்முலா ரவுல்ஸ் லா கொடுத்த ஒரு ஃபார்முலா தான் ரைட்டா. இல்லை என்னோட சாப்டர் 5 டீச் பண்ணலை இனிமேல் தான் டீச் பண்ண போகிறேன் ரைட்டா. ஸோ ரவுல்ஸ் லா என்கிட்ட ஒன்று தான் கொடுத்தாரு. பிடி இஸ் ஈக்குவல் டு பிஏ ப்ளஸ் பிபின்ற வார்த்தையை மட்டும்தான் சொன்னார். அதை வச்சு கிவன் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபார்முலாவாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்னது பிடி இஸ் ஈக்குவல் டு P0A XA. இது வந்து டைரக்டாக கொடுத்தாங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட XB கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கேள்வியே என்ன அப்படின்னா ரைட்டா, அப்படியே எழுது எக்ஸாமில் நான் ஆர்டர் படி தான் எழுதுறேன். புக்கில் இருக்க ஆர்டர் அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். நீ கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது. நான் புக்கில் ஆர்டர் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். புக்கில் ஆமாம் இதாக இருக்குது. புக்கில் ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். புக்கில் கொஞ்சம் தெளிவாக இருக்காது, அதில் கொஞ்சம் குட்டக்க மட்டக்கம் இருக்கும். இதுக்கப்புறம் தான் வரப்போ தான், இதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் பண்ண போகிறேன் ரைட். ஆமாம், இதை வந்து அவங்க வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணு. அவங்க இது முன்னாடியே இருக்கனால இந்த ஃபார்மில் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. NA NB இனிமேல் தான் நான் வரப்போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆல்ரெடி நம்ம முன்னாடி முடிச்சது. தானியா வாங்க, வெல்கம். எஸ் ஓகே. பேஜ் நம்பர் 51 இருக்கிறது இப்போ தான் நம்ம செய்ய போகிறோம் ரைட்டா. பேஜ் நம்பர் 51 இருக்கிறத இப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் ரைட்டா. பேஜ் நம்பர் 51 இருக்கிறத நம்ம இப்போ தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். நல்லா கவனிங்க. லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்றத கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ரைட்டா எவ்வளோ இருக்குன்னு புக் பேக்கும் போக போகிறோம். புக் பேக் இன்றைக்கி முடிக்கிறோம், நம்ம இதை முடிச்சுட்டு போகிறோம் ரைட்டா. ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு P0A மைனஸ் PT. அதே இதை பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் லோவரிங், ரிலேட்டிவ்னா என்னது, இந்த XBயை பொறுத்து தான் வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சிது. அப்போ XBயோட வேல்யூ திஸ் இஸ் கால்ட் RLVP. இதுதான் என்னது RLVP, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருங்கிறது இதுதான் ரைட்டா. திஸ் ஃபார்முலா இஸ் கால்ட் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். புக்கில் இருக்கிறது இப்போ புரியும் பாரு. புக்கில் இருக்கிறது கவனி. இப்போ நான் அடுத்து சொன்னேன்னா உனக்கு புக்கில் இருக்கிறது புரிஞ்சிடும். இதுலேருந்து புக்கில் இருக்கும் ரைட்டா. இந்த XA இருக்கா, XB ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, how will you find the XB எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீ இது தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் ரைட்டா. நீ வந்து நான் சொல்கிறது கவனி. அதாவது நிறைய பேர் என்ன அப்படின்னா சரி ஓகே அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க, இப்படியே நம்ம போவோம் ரைட்டா. ஓகே, ராஜ்குமாரே புக் பேக் படிப்போம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா நடத்துங்கன்றதை தாண்டி புக் பேக் போகலாமான்னு. புக் பேக் போகிறேன் இன்றைக்கி. புக் பேக் முடிக்கிறேன் கடை இதை முடிச்சுட்டு போயிடலாம். கவனி. இப்போ வந்து XB மோல் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? மோல் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு moles of the component divided by total moles ரைட்டா. Na plus Nb எழுதலாமா எழுதக்கூடாதா? Can we write like this? Yes. இப்போ இந்த XB equal to இங்கே ஒரு ஃபார்முலா இருக்கா, அப்போ இதுவும் ஈக்குவல் டுன்னு போடுறேன். P0A minus PT divided by P0A. எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன், அவ்வளோதான். எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ஈக்குவேட் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே பண்ணலை ரைட்டா. ஸோ என்ன பண்ணிட்டேன், ஈக்குவேட் பண்ணிட்டேன். இப்போ இது இருக்கா, இங்கே என்ன கொடுத்துறேன் அப்படின்ட்டு இருக்கேன்னா, ஸோ NB வந்து NAவை விட NB ரொம்ப கம்மியாக. NBங்கிறது என்னதுப்பா, மோலார் மாஸ், அதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட். இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில் இவ்வளோ இருக்குது. இதில் இவ்வளோண்டு தான் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. சொல்யூட் பார்ட்டிகல்ஸோட மோல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சொல்யூட் பார்ட்டிகல்ஸோட மோல்ஸ் என்னது ரொம்ப கம்மியாக இருக்குது ரைட்டா. ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கா? ஆமாம், கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். அதனால் என்ன அப்படின்னா ஐ எம் கோயிங் டு எலிமினேட் திஸ். அப்போ NB by NA is equal to P0A minus PT divided by P0A. இதெல்லாம் புக்கில் அப்படியே இருக்கும் ரைட்டா. சக்தி ஓகே வாங்க ரைட்டா. இதெல்லாம் அப்படியே புக்கில் இருக்கும். புக்கில் இருக்கா, XA equal to NA WA. W அடுத்து தான் போட போகிறாங்க, இந்த வரேன் இதுக்கு அடுத்து தான் W போட போகிறோம் ரைட்டா. ஸோ இப்போ NB by NA இருக்கு. NBனா என்னது ரைட்டா. இங்கே பாரு, இது ஃபார்முலா எதுக்கு, RLVP ஃபார் டைல்யூட் சொல்யூஷன். சரி, NBனா என்னது சொல்லுங்கள். What is N? Number of moles தானே. How will you find number of moles? புக்கில் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் டைரெக்டாக அந்த ஸ்டெப்பை கொடுத்துட்டாங்க. அது என்னன்றதை இப்போ சொல்கிறேன் பாரு. வாட் இஸ் NB? நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வெயிட். கரெக்டாக இல்லையா? மாஸ் பை மாலிகுலர் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு given mass divided by molar mass அல்லது molecular mass நம்ம சொல்ல போகிறோம். molecular mass W எழுதிக்க போகிறோம். அப்போ NB is equal to என்ன வரும்? NB is equal to MB divided by WB divided by MA divided by WA
is equal to P0A minus PT divided by P0A. இப்போ இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா MB into WA divided by MB தானே போட்டிருக்காங்க, MBWA தானே, ரைட். அடுத்து MA into WB is equal to P0A minus PT divided by P0A. அவ்வளோதான், ரைட்டா. that's it மாஸ் பை மோலார் மாஸ், ரைட்டா. இதுதான் அவங்க கொடுத்துருப்பாங்க, ரைட்டா. இதை தான் அவங்க கொடுத்துருப்பாங்க, சரியா. இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. NA is equal to WB by WB, XB equal to இதெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க, சரியா. ஓகேவா? அப்போது இந்த ஹோல் டேர்மை நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப இதை XBன்னு எடுத்துக்கலாமா? XB இது ஒன்று தானே, ஏன்னா P0A PT by PA இதை ஃபுல்லாக XBன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரே ஃபார்முலாவை நம்ம முன்னாடி படித்தது பின்னாடி படித்தது எல்லாத்தோடையும் ஈக்குவேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். எந்தெந்த டேர்ம்லாம் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், யாரை எப்படி கொடுத்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், we can find the answer, அவ்வளோதான். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூ இருக்கா, இது XBக்கு பதிலாக இதை போட்டுக்கலாமா? அப்போ ஜென்ரலாக வாட் இஸ் த ஃபார்முலா, ஃபைனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா P0A minus PTங்கிறது என்னது, lowering of vapor pressure. அப்போ இதோட ஃபைனல் ஃபார்முலா நம்ம புக்கில் கொடுத்துருக்குது. நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா பின்னு கொடுத்துருக்காங்களா, அதாவது P0A மைனஸ் PTங்கிறதா சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைடட் பை P0A இஸ் ஈக்குவல் டு MB டாட் WA டிவைடட் பை MA டாட் WB. இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், டெல்டா P டிவைடட் பை P இஸ் ஈக்குவல் டு MB dot WA divided by MA dot WB. பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள் தான். நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றுமே பண்ணலை, அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, ரைட்டா. நீ அதனால் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். நெக்ஸ்ட் வில் கோ டு த பாய்லிங் பாயிண்ட், ரைட்டா. எலிவேஷன் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் போகலாமா? இதுக்கப்புறம் என்னது ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தியா. ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாரு, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்க்கு இந்த கடைசி ஃபார்முலா வச்சு தான் சம்மே செஞ்சுருக்காங்க. இந்த கடைசி ஃபார்முலா வச்சு தான் எக்ஸாம்பிள் சம் செஞ்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் சம் பாரு, அண்ட் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் 2%, பேஜ் நம்பர் 51 இருக்கு பாரு. நான் வாலடைல் சொல்யூட் எக்ஸர்ட்ஸ் அ ப்ரெஷர் ஆஃப் 1.001 பார் ப்ரெஷர் அப்படின்னு அதுக்கு என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க பாரு, அந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன் we have to substitute this formula, ரைட்டா. சிம்பிள். அதனால் நம்ம எல்லாம் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரியாமல் ஃபார்முலா படிச்சுட்டு போயிடலாம், பட் இருந்தாலும் என்ன கிவன் டேட்டா கொடுத்தாங்க, இது எங்கேருந்து வந்துச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐ வாண்ட் யூ ஆல் டு ஸ்டடி நீட் அண்ட் ஜெஇ. ஸோ நீட் அண்ட் ஜெஇ வேணும்னா அதுக்கு நம்மளுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதனால் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் we are moving to elevation and boiling point. elevation and boiling point என்ன பார்த்தோம் நம்ம, due to the strong intermolecular force of attraction bond breaking get reduced, கரெக்டாக இல்லையா? bond breaking get reduced, அதான் ரைட்டா. elevation and boiling point பார்க்க போகிறோம், ரைட்டா. elevation and boiling point என்னது, ஃபர்ஸ்ட் boiling point என்னது, காலையில் என்ன சொன்னேன், boiling point is nothing but boiling point is the temperature at which vapor pressure is equal to the atmospheric pressure, ரைட்டா. atmospheric pressure, vapor pressure எப்போ வந்து atmospheric pressure சரௌண்டிங் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கோ அதுதான் என்னது நம்ம பாய்லிங் பாயிண்ட்னு சொல்ல போகிறோம். தானியாக காலையில் வரலனால தெரியல போல, ஏன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் லிக்விட் இஸ் டெம்பரேச்சர் அட் விச் வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1 atm. 1 atm இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ரைட்டா. ஸோ அதான் எப்போ உள்ளே இருக்க வேப்பர் ப்ரெஷர் கண்டெய்னர், நான் க்ளோஸ்டு கண்டெய்னரில் நான் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் ஹீட் பண்ணுறப்ப மேலே வேப்பர்ஸ் வருது. இந்த வேப்பரோட ப்ரெஷர் இந்த இதில் எடுக்கும்ல, இந்த ப்ரெஷர் வெளியே இருக்க ப்ரெஷருக்கு எப்போ ஈக்குவலாக இருக்கோ அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் பாய்லிங் பாயிண்ட்னு சொல்ல போகிறோம். ஸோ நம்ம இதில் வந்து சொல்யூட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக வெறும் வேப்பர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கண்டெய்னரில் இருக்கக்கூடிய லிக்விடு நார்மலாக இருக்குது. ஸோ ஈஸியாக இது என்ன பண்ண போகுது, அது பாட்டுக்கு அதோட வேப்பர்ஸ் கொடுத்துட்டே இருக்க போகுது. இதில் போய் நடுவில் நான் வந்து ஒரு நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணுறேன். அப்போ நான் வாலடைல் சொல்யூட்டை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்டர்மோலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ வேலை வரக்கூடிய ப்ரெஷர் கம்மியாகிடும். அப்போ நான் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணணும், டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்கணும். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தா தான் இந்த பாண்ட் எல்லாம் பிரேக் ஆகி மாலிக்யூல்ஸ் வெளியே வரும். அதனால தான் எலிவேஷன் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். அதனால தான் என்னது பாய்லிங் பாயிண்ட் இஸ் எலிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், ரைட்டா. எலிவேஷன் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். நார்மலாக வாட்டர் வந்து ஜென்ரலாக
நீங்கள் வந்து ஒரு பியூர் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க H2O distilled water பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் என்ன அப்படின்னா பாயில் ஆகிடும் ரைட்டா. வேறஸ் சால்ட் வாட்டர் ரைட்டா, சால்ட் வாட்டர் லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட் போட்டோம் அப்படின்னா இட் பாயில்ஸ் அட் 100.25 டிகிரி செல்சியஸ் ரைட்டா. 100.25 டிகிரி செல்சியஸில் கொஞ்சம் டெம்பரேச்சர் கூட போகுது, ரொம்பலாம் கூட போகிறது இல்லை, கொஞ்சமாக தான் கூடும் சரியா. தட்ஸ் இட். அதுக்கும் ஃபார்முலா இருக்குது, இதெல்லாம் டேரெக்டாக இதிலே பார்த்துடலாம் ரைட்டா. ஃபார்முலாஸ் மட்டும்தான் பார்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து கொஸ்டின் போயிட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கொஞ்சமும் நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ணலாம், வேகமாக முடிச்சிட்டோம் ரைட்டா. ஸோ எலிவேஷன் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மொலாலிட்டி. எனக்கு யாராவது மொலாலிட்டி ஃபார்முலா சொல்ல முடியுமா? சி அதுதான் நம்மளோட கம்பல்சரி கொஷினில் கேட்பாங்க. கம்பல்சரி கொஷினில் மொலாலிட்டி மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, மொலாரிட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, நார்மாலிட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, பிபிஎம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுதான் கம்பல்சரி ப்ராப்ளமில் வரப்போகுது. பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆர்எல்விபியில் இருக்குது, பாயிலிங் பாயிண்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 3 மார்க்லேயோ அல்லது நம்மளுக்கு பப்ளிக்கில் கேட்கலாம். மிட்டமை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இருக்கிறது தான் கொடுக்க போகிறாங்க. மொலாலிட்டி ஃபார்முலா என்னதுப்பா? மொலாலிட்டி எப்படி, என்ன லெட்டர்? ஸ்மால் m is equal to number of moles of solute, number of moles of solute divided by mass of என்ன வரும்? any idea? very good, very good, very good. mass of solvent ரைட்டா. very good, very good, very good, super, very good. ஆன்சர் பார்க்குறேன், இப்போ தான் பார்க்குறேன். very good. solvent in kg, அது ரொம்ப முக்கியம்ப்பா. in kg is very very important ரைட்டா. in kg ரொம்ப முக்கியம், கேஜியை மறந்துடாதீங்க, in kg ரைட்டா. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எலிவேஷன் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஏன் இங்கே டெல்டா டி போட்டிருக்காங்க? வாட் இஸ் இஸ் டெல்டா டி? டெல்டா டி எதை ரெப்ரசன்ட் பண்ண போகுது? டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு டி நாட் பி மைனஸ் டிபி. நாட் எதுக்கு போடுவோம்? பியூர் சப்ஸ்டன்ஸுக்கு போடுவோமா? பியூர் சப்ஸ்டன்ஸோட பாயிலிங் பாயிண்ட்டை விட இப்போ என்ன இருக்கு? கம்மியாக. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கூடல இருக்குது, அப்போ டிபி மைனஸ் டி நாட் பி. முன்னாடி இருந்ததை விட கூடல டிபி மைனஸ் டி நாட் பி ரைட்டா. டிபி மைனஸ் டி நாட் பி கரெக்டு தானே? கரெக்டா? டிபி மைனஸ் டி நாட் பி தானே? ரைட். இஸ் தட் ரைட் ஆர் ராங்? இது ரைட்டா? நான் முதல்ல எழுதுன ரைட்டா? இது ரைட்டுன்னு சொல்லுங்கள் ரைட்டா. டிபி மைனஸ் டி நாட் பி. ஓகே சூப்பர், அதுதான் கரெக்டான விஷயம். ஸோ அப்போ டெல்டா டிபி மொலாலிட்டி. அப்போ அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுமா? ரைட்டா. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கரெக்டு தான், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான். அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? சேஞ்ச் இன் பாயிலிங் பாயிண்ட், டெம்பரேச்சரில் பாயிலிங் பாயிண்ட்டுக்குரிய டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சரில் வெறும் டெல்டா டி தானே வரும். சேஞ்ச் இன் பாயிலிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் வச்சுக்கலாம் ரைட்டா. டெல்டா டி பி இஸ் ஈக்குவல் டு கேபிஎம். கேபிங்கிறது என்னது? புலியோஸ்கோபி கான்ஸ்டன்ட் அல்லது மொலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட். ஏப்பா இது ரொம்ப முக்கியம்ப்பா, ஒன் வேர்டில் கேட்பாங்கப்பா கேபி ரெப்ரசன்ஸ் என்ன அப்படின்னு ரைட்டா. இப்போ எழுதுனதா ரைட், குட் சூப்பர். KB represents bulioscopic constant அல்லது molar elevation constant. M depends upon number of solute particles. எப்போ colligative propertyனாலே உன் மைண்டில் வர வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், colligative properties always depends upon the number of solute particles. number of solute particles நிறையா போச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி RLBP மாறும், பாயிலிங் பாயிண்ட் மாறும், ஃப்ரீசிங் பாயிண்ட் மாறும், ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் மாறப்போது இது எல்லாமே. ஸோ நம்பர் ஆஃப் solute particles it does not depend upon the nature of solute. காலையிலே பார்த்தோம் நம்ம the solute particles. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உப்பை கரைக்கிறேன், உப்பு சால்ட் உப்புனாலும் சால்ட்னாலும் ஒன்று தானே. உப்பு வந்து சாலிடாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. வேறஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன், யாரை டிசால்வ் பண்ணலாம், அடுத்து ஏதாவது லிக்விடில் லிக்விடை டிசால்வ் பண்ணுறேன் அல்லது லிக்விடில் கேஸை டிசால்வ் பண்ணுறேன், கார்பன் டை ஆக்சைடை. இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த ஸ்டேட், இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி அப்பான் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரைட்டா. நியூ டு யுவர் சேனல், ஓகே. ராயல் பிளாஸ்டரா, ராயல் பீஸ்டர், வித்தியாசமாக இருக்கு பேர். சரியா. ஸோ எம் டிபெண்ட்ஸ் அப்பான் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ், அதுதான் விஷயம். அப்போ வேறு m ஈக்குவல் டு 1, இன்கேஸ் m ஈக்குவல் டு 1 போட்டோம் அப்படின்னா டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபின்னு வந்துடும். மொலாலிட்டி 1ன்றதா. இல்லை அப்படின்னா கேபி இஸ் ஈக்குவல் டு என்னது? டெல்டா டிபி பை எம் ரைட்டா. மோர் த நம்பர் ஆஃப் சொல்யூட், ஹையர் வில் பி த எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட். நம்பர் ஆஃப் சொல்யூட் ஆட் ஆக அதாவது பியூர் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸில் ஹீட் ஆகிடும், பாயில் ஆகிடும். நான் வந்து அதில் ஒரு 1/2 கிலோ உப்பு போட்டேன்னா அப்போ பாயிலிங் பண்ணிட்டேன்னா போகுது ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ SI யூனிட் ஆஃப் கேபி வெரி இம்பார்ட்டண்ட். நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட முடியுமோ இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோ. கிரியேட்டிவ் 1 மார்க்கில் இதுதான் வந்திருக்கு. பப்ளிக் எக்ஸாமில் கேபி வேல்யூவும் கேஎஃப் வேல்யூவும் 2 தடவை கேட்டிருக்காங்க. ஆனால் உனக்கு பப்ளிக் கிடையாது, இருந்தாலும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, உனக்கு எப்படி எக்ஸாம் ஏதோ ஒன்று வரப்போகுது. அதனால்
Kb is equal to Kelvin kilogram per mole. Kelvin kilogram per mole அல்லது டிகிரி கிலோகிராம் மோல். கெல்வினாக இருக்கலாம் அல்லது டிகிரி செல்சியஸ். கிலோகிராம் பெர் மோல் ஞாபகம் வச்சுக்கிறீடா. கிலோகிராம் பெர் மோல் ரொம்ப முக்கியமானது. ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு டெல்டா டிபி பை எம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கலாம். இது வந்து டெரிவேஷன் உள்ள தூக்கி போட்டு அதெல்லாம் போனாங்க. எம் மொலாலிட்டி ஈக்குவல் டு என்னது? இட் இஸ் அ டைரக்ட் ஃபார்முலா. மொலாலிட்டியோட ஃபார்முலா இது நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? மொலாலிட்டியோட ஃபார்முலா என்னது? மொலாலிட்டி ஃபார்முலா என்னதுடா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை இப்போ தானே பார்த்தோம். இங்கே என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solid டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ரைட்டா? அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸா எம் பை டபிள்யூன்னு வருமா? அப்போ பாரு எம் பை டபிள்யூ என்னடா எம்மை காணும். புக்கில் டைரெக்டாக இருக்குது என்ன? ஓகே ஓகே, இதே தானே புக்லேயும் டைரெக்டாக இருக்குது. டெல்டா டிபி ஈக்குவல் டு இதையும் போடலையா புக்கில்? டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபிஎம் கொடுத்துருக்காங்க. கேபிஎம்முக்கு அப்புறம் அடப்பாவியில் கேபிஎம்முக்கு அப்புறம் டேரெக்டாக இந்த ஃபார்முலாவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா கேபிஎம்க்கு அப்புறம் டேரெக்டாக இந்த ஃபார்முக்கு போயிட்டாங்க. பேஜ் நம்பர் 52, பேஜ் நம்பர் 52 இதிலேருந்து டேரெக்டாக நம்ம புக்கில் இந்த ஃபார்முலாவுக்கு வந்துட்டாங்க. தே ஹவ் ஜஸ்ட் கம் ஹியர். டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபிஎம். ஸோ அப்போ டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி. எம்முக்கு பதிலாக மொலாலிட்டி ஃபார்முலா இது. மொலாலிட்டியில் வெயிட் M1 ஏன் விட்டுட்டாங்க? M1 எங்கே போச்சு? திருப்பி பொசுக்குன்னு இங்கே எப்படி M1 முளைச்சிச்சு? இப்படி முளைக்கக்கூடாதே. M2 53 கீழேயா? அது இந்த ஃபார்முலா இதை கொண்டு வந்திருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி ஓகே நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓ கரெக்ட் தான். நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் தானே கண்டுபிடிக்கிறோம். எஸ் வி ஆர் ரைட். நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் நம்ம சால்வெண்ட்டை ஏன் தானே எடுத்துகிட்டு இருக்கோம். சால்வெண்ட் வந்து ஏ, சொல்யூட் வந்து பி, அப்படி தானே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ சால்வெண்ட் வந்து நம்மளோட இதில் சால்வெண்ட் ஏ, பியூர் லிக்விட் பிஏ தானே எடுத்துகிட்டு இருந்தோம். சொல்யூட்டை தான் நம்ம என்ன பண்ணோம்? பின்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ எம்பி பை டபிள்யூபின்னு வரும். கரெக்டு தானே? எம்பி பை டபிள்யூபி. அப்போ மோலார் மாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ரைட். அவங்க வெயிட் டபிள்யூ வெயிட்டு டிவைடட் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ்க்கு எம், கேபிட்டல் எம் போட்டிருக்காங்க. மோலார் மாஸ் எம்பி, டபிள்யூபி பை எம்பி, டபிள்யூபி பை எம்பி. அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்குது? கீழே மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இருக்குல்ல. மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட்டுக்கு W1. மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் அங்கே எப்படி இருந்துச்சு? கேஜியில் இருந்துச்சா? அப்போ கேஜியில் இருந்தது கிராமுக்கு மாற்றிருக்கா. டிவைடட் பை 1000. அந்த 1000 தான் மேலே இருக்குது. ரைட்டா? சிம்பிள். வேறு ஒன்றுமே பண்ணலை. வெரி சிம்பிள். வாட் தே ஹவ் டிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி எம். எம் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா டபிள்யூ வெயிட்டு மாஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட் இன்ட்டு சால்வெண்ட்டோட வெயிட்டு பை 1000 வரும். அதுக்கு பதில் அந்த 1000 மேலே போட்டுக்கலாம். ஸோ அப்போ இதுதான் என்னது இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட்டாக டபிள்யூக்கு பதிலாக 1000 இன்ட்டு W2 M2 பை M1. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல? டெல்டா டிபி நம்மளுக்கு M2 மட்டும் வேணும். மோலார் மாஸ்லாம் அழகாக நம்மளாம் என்ன பண்ணிடலாம்? ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? நீங்கள் இன்கேஸ் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் டெல்டா டிபி எங்கே போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். கேபி வேணும்னா அப்படியே அதை ரீஅரேஞ்ச். ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் ரீஅரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம்.
the value of Kb depends upon the nature of the solvent. Kb எதை பொறுத்து இருக்கு? Kbங்கிறது bulioscopic constant. This constant is depends upon the solvent. ஒவ்வொரு solventக்கும் ஒவ்வொன்று இருக்கு. enthalpy of vaporization of the solvent, ரைட்டா? இந்த இடத்துல enthalpy of vaporization நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும், சரியா? அடிஷ்னலா. these are the formulas. இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா தான். இது எப்படி வந்துச்சுன்றதை நான் உனக்கு சொல்லிட்டேன். இதை வச்சு நீ எழுதிக்கலாம். இங்கே ஆர்னா என்ன, எம்னா என்ன? ஆர் இஸ் கேஸ் கான்ஸ்டன்ட்டு, அதாவது கேபி. கேபி வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. உனக்கு கேபியே கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இந்த ஃபார்முலா நீ யூஸ் பண்ணணும். இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்முலா, ரைட்டா? ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. இது வந்து நீ எப்படி வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ண வேணாம். இந்த ஃபார்முலாவுக்கு வந்து இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இது நீ அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி 99.9% இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு கொஷின் இருக்காது. நான் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள வந்துட போகுது. நார்மலாக கேபி வேல்யூ புக்கில் கொடுத்துருவாங்க, எப்பயுமே கேபி வேல்யூ கொடுத்துருவாங்க. அதனால் இந்த பிரச்சனை நம்மளுக்கு கிடையாது. நம்மளை இது இல்லைனா இது தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் நோ நீட் டு வரி அபவுட் இட், சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட். இப்போ இதே மாதிரி எப்படி பாய்லிங் பாயிண்ட் எலிவேட் ஆச்சோ அப்படியே ஆப்போசிட்டாக ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகுது? டவுன் ஆகுது. வாட் ஹேப்பன்ஸ்? ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் கெட்டிங் டவுன். ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகுது? டவுன் ஆகுது. எப்படி ஃப்ரீசிங் பாயிண்ட் டவுன் ஆகுது? depression in freezing point. freezing point எப்படி டிப்ரெஸ் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம காலையிலேயே நம்ம எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸோ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் வேண்டாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா லிக்விட் மாலிகூல்ஸ். லிக்விட் மாலிகூல்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த லிக்விட் மாலிகூல் என்ன ஆக போகுது? சாலிடாக மாறுறப்ப எப்படி மாறும்? இவங்க சாலிடாக மாறுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் எல்லாருமே வந்துடுவாங்க, ரைட்டா? தே வில் பி கம்மிங் க்ளோசர் டு ஈச் அதர் whenever a liquid becomes solid. இந்த மாதிரி மாறிடும், சரியா? இப்படி இருக்குது, இப்படி மாறிடும், ரைட்டா? லிக்விட் turns into solid, ரைட்டா? இப்போது நான் வாலட்டைல் சொல்யூட் நான் ஆட் பண்ணுறேன், ரைட்டா? when non volatile solute is added என்ன ஆக போகுது? இந்த இடத்துல நான் volatile solute ஆட் பண்ணேன்னா ஆல்ரெடி பாருங்கள், நான் ஒரு நான் volatile solute ஆட் பண்ணுறப்பயே எல்லாரும் பக்கத்தில் வந்துடுறாங்க, கரெக்டாக? தே ஆல் கம் க்ளோசர் டுகெதர். அப்போ என்ன பண்ண தேவையில்லை, நான் அதிகமான ஃப்ரீசிங் பாயிண்ட், அதாவது டெம்பரேச்சரை ரொம்ப கம்மி பண்ண தேவையில்லை, ரைட்டா? அதாவது கம்மியான டெம்பரேச்சர்லேயே அவங்களே ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. அதான் அதிகமான டெம்பரேச்சர் கொடுத்து ஃப்ரீஸ் பண்ண தேவையில்லை. வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன? வாட்டரோட ஜென்ரல் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா நார்மலாக இட் இஸ் 0 டிகிரி செல்சியஸ். இன்கேஸ் நான் வந்து சால்ட் வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணுறேன், சால்ட் வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 0 டிகிரி தேவையில்லை, -1 டிகிரி செல்சியஸ்லேயே ஃப்ரீஸ் ஆகிடும். இது ஹையர் டெம்பரேச்சர், இது லோவர் டெம்பரேச்சர், கரெக்டாக? அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் ஹையர், திஸ் இஸ் லோவர். இதுதான் ஹையர் டெம்பரேச்சர், இது லோவர் டெம்பரேச்சர், 0 கம்மியாக இருக்குது. ஸோ -1 டிகிரி செல்சியஸ்லேயே நம்மளுக்கு என்ன ஆகிடும்? அது கூல் ஆகிடும், அதிலே ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 0 டிகிரி வரைக்கும் கொடுக்க தேவையில்லை. ஸோ அப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஸ் ஆகிருக்கு. 0 டிகிரியில் வந்து ஃப்ரீஸ் ஆக வேண்டிய வாட்டர் -1 டிகிரிலேயே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு காரணம் நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ். இதில் இன்னும் நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் நிறையா இருந்தால் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ இருக்கப்பே சாலிட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. பார்த்தீங்கன்னா இது சாலிட் மாதிரி இல்லை, இப்போ சாலிட் மாதிரி இருக்குது. இன்கேஸ் இதில் இன்னும் நிறைய சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்துருச்சு, அப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட் இன்னும் என்னது? -1க்கு பதிலாக -5 டிகிரி செல்சியஸ் கூட இருக்கலாம். there can be. ஸோ அப்போ ஈவன் மோர் இட் கோஸ் டவுன் அண்ட் டவுன் அண்ட் டவுன், கீழே போயிட்டே இருக்க போகுது. அதான் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். அதே மாதிரி அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் எம்எல்ஆ வேல்யூ. ஒரே ஒரு வித்தியாசம், அங்கே டெல்டா டிபி படித்தியா, இங்கே என்ன அப்படின்னா டெல்டா டிஎஃப் படிக்க போகிறேன். அங்கே டெல்டா டிபிக்கு பதிலாக இங்கே டெல்டா டிஎஃப், அங்கே கேபிக்கு பார்த்தோமா இங்கே வந்து கேஎஃப், கேபிக்கு பதிலாக கேஎஃப். கேஎஃப் டிபெண்ட்ஸ் அப்போ த நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட், அவ்வளோதான். அதுவும் நேச்சர் ஆஃப் த ஆசிட் இஸ் சேம். எந்த ஃபார்முலாவில் எந்த சேஞ்சுமே கிடையாது. கேபிக்கு பதிலாக கேஎஃப் எடுத்து போடப்போம். சேம் ஆசிட் இஸ் எல்லாமே சேமாக அப்படியே இருக்க போகுது, சரியா? ரைட். அடுத்து ஆஸ்மோசஸ். காலையிலே நிறைய பேர் இதுக்கு ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆஸ்மோசஸ்னால் என்ன சார், இது எப்படி படிக்கிறது, ஆஸ்மோசஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது கேட்டுகிட்டு இருந்தீங்களா? ஸோ இந்த ஆஸ்மோசஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். ஆஸ்மோசஸ்னால் என்ன பார்க்கலாமா? ஆஸ்மோசஸ்னால் என்னென்ன? ஸோ எனி ஐடியா வாட் இஸ் ஆஸ்மோசஸ்? உங்கள் யாருக்காவது ஐடியா இருக்கா? ஆஸ்மோசஸ்னால் என்ன? ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னால் என்ன? எனி ஐடியா? உங்கள் யார் வீட்லையாவது ஆர்ஓ பிளான்ட் இருக்கா? அதுக்கப்புறம் யார் ஸ்கூல்லையாவது இந்த ஆஸ்மோசிஸ் இதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா?
ஆஸ்மோசிஸ்னாலே உருளைக்கிழங்கு வச்சு தான் சொல்லுவாங்க ஜென்ரலாக எல்லாருமே எக்ஸசைஸில், ரைட்டா? மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஓகே, சூப்பர் லிலோக், குட். இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் நடத்த மாட்டேன். இதுக்கப்புறம் வேண்ட் ஆஃப் இருக்குது, அதெல்லாம் ப்ராப்ளம்ஸில் அப்படியே பார்த்துக்கலாம். இதோட முடிஞ்சு. இதோட ப்ரெஷர் அப்ளைட் ஆன சொல்யூஷன். சூப்பரில், வெரி குட். வேறு யூஸ்ட் இன் ஆர்ஓ பிளான். ஆர்ஓ ஃபுல் ஃபார்ம் என்ன? ஆர்ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? வாட் இஸ் ஆர்ஓ? ஆர்ஓன்னா என்னது? வாட் இஸ் ஆர்ஓ? எனி ஐடியா வாட் இஸ் ஆர்ஓ? யார் திடீர்னு 15th லெசன் கேட்குறீங்க? டே, இன்னும் 13th லெசன் 10th லெசனே முடியல, அவ்வளோதான். பொட்டேட்டோவா? எஸ், பொட்டேட்டோ இஸ் டிஃப்ரெண்ட், அது வேறு கேஸு. பொட்டேட்டோ நம்ம அப்புறம் பார்ப்போம். ஏன்னா பொட்டேட்டோ இப்போ விட்டுருங்க, பொட்டேட்டோ நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போது வேறு ஒரு விஷயம் சொல்லுங்கள். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பார்த்துட்டிங்களே, இவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறீங்க ஏண்டா? ரைட், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இப்போ நம்ம ஆஸ்மோசிஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பார்க்கலாம். ஆஸ்மோசிஸ்ங்கிறது ஆல்ரெடி முன்னாடி எல்லோக்கு சொல்லியிருந்த மாதிரி என்ன அப்படின்னா, நார்மலாக ஹாட்லேருந்து கோல்டுக்கு தான் டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஆஸ்மோசிஸில் மட்டும் என்ன அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்க போகுது. யூஸ்வலாக லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். அதாவது என்ன நடக்க போகுது அப்படின்னா, ரைட்டா, ஓகே, கவனமாக கவனிங்க. இந்த பக்கம் ஒரு சால்ட் சொல்யூஷன் வச்சுருக்கேன், ரைட்டா? இது சால்ட் வாட்டர், இது பியூர் வாட்டர். இந்த பியூர் வாட்டர் என்ன பண்ணுமா, ஆக்சுவலாக நம்ம எல்லாம் நினைப்போம் என்ன அப்படின்னா, சால்ட் வாட்டர்லேருந்து ஃபில்டர் ஆகி பியூர் வாட்டராக இந்த பக்கம் வரணும். ஆனால் இது ஆப்போசிட்டாக நடக்க போகுது. ஆஸ்மோசிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பியூர் வாட்டர் ஃபுல்லாக என்ன அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்க போதும். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், அதுதான் இந்த மெம்பரினோட வேலை. This membrane allows only the smallest particles, right, not the larger particle. This is called semi-permeable membrane. Semi-permeable membrane அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த semi-permeable membrane என்ன பண்ணும் அப்படின்னா, ரைட்டா, semi-permeable, ரைட்டா, என்ன பண்ணும் அப்படின்னா, it allows only the smaller particle. இப்போ கான்சன்ட்ரேஷன் எந்த பக்கம் அதிகமாக இருக்கு? Here it is high concentration, salt water. இது வெறும் வாட்டர், ரைட்டா, high. Here it is low. இந்த பக்கத்துலேருந்து வாட்டர் என்ன அப்படின்னா இந்த பக்கத்துக்கு போகுது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃப்ளூயிட் அல்லது சொல்யூஷன் ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன், லோவர்லேருந்து ஹையர் த்ரூ அ செமி பெர்மியபிள் மெம்பரேன். அதுதான் ஆஸ்மோசிஸ். பேசேஜ் ஆஃப் பியூர் சால்வெண்ட் இன்டு அ சொல்யூஷன் ஆர் ஃப்ரம் லெஸ் கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் டு மோர் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் த்ரூ எ செமி பெர்மியபிள் மெம்பரேன். இந்த உருளைக்கிழங்கு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாரு. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு பீக்கர் எடுத்துக்கோ, ஒரு சின்ன கிண்ணம், உருளைக்கிழங்கை அப்படியே எடுத்து உருளைக்கிழங்கு நடுவில் ஒரு குழி மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோ, ரைட்டா? உருளைக்கிழங்கு இப்படி குழி மாதிரி கட் பண்ணிவிட்டு உன்னோட கலர் இங்க் இருக்குல்ல, இங்க் பெனில் இங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் ட்ராப் இட் டவுன், ரைட்டா? இந்த இதில் ஊற்றி வை, ரைட்டா? இதில் இங்கை ஊற்றி வை, இங்கே வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி வை, ரைட்டா? இங்கே இங்கு கலந்த தண்ணி, கலர் தண்ணியை ஊற்றி வை. இங்கே வந்து அப்படின்னா கொஞ்சோண்டு ஒயிட் கலரில் வெறும் சிம்பிள் நார்மல் வாட்டர். என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே நீ பார்க்குறப்ப இந்த ப்ளூ கலர் இங்கெல்லாம் என்ன அப்படின்னா அங்கே போயிருக்கும், ரைட்டா? ப்ளூ கலர் இங்கெல்லாம் என்ன பண்ண போகுது, வெளியே இருந்து உள்ளே போயிருக்க போகுது, ரைட்டா? ஓகே, அந்த மாதிரி மாறும், ரைட்டா? சூப்பராக அப்படி தான் மாறப்போம். செமி பெர்மியபிள் மெம்பரேன்னா அது ரொம்ப ஸ்மால் ஹோல்ஸ் இருக்கக்கூடியது. செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஸ்மால் ஹோல் இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்கின்னை கூட எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கின்னெல்லாம் இருக்கக்கூடியது ஹோல்ஸ், ஆனால் உள்ளேருந்து பிளட்டெல்லாம் வெளியே வருது, அதாவது வெளியே வருதா? இல்லவே இல்லை. இட் இஸ் அ ஒன் வே மாதிரி. என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேஷனை பொறுத்து வெளியே போகும், சம்டைம்ஸ் அப்ளை பண்ணால் போகும். இட் இஸ் அ சிம்பிள் திங். அந்த மாதிரி இருக்கிறது தான் செமி பெர்மியபிள் மெம்பரேன். சிம்பிளாக என்ன அப்படின்னா, இந்த பன்னியோட தோல் அதெல்லாம் கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் கூட சொல்லுவாங்க, ரைட்டா? அந்த மாதிரி இருக்குது. ஸோ த எக்ஸஸ் ப்ரெஷர் தட் மஸ்ட் பி அப்ளைட் டு சொல்யூஷன் டு ப்ரிவெண்ட் த பேசேஜ் ஆஃப் சால்வெண்ட் த்ரூ செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஆஸ்மோசிஸ்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது நான் இப்படி வச்சேன்னா
இந்த தண்ணி சேட்டக்கார தண்ணி என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு இங்கேருந்து இந்த பக்கம் ஓடிடும். அப்போ இந்த தண்ணி இந்த பக்கம் வரக்கூடாது. எல்லாருமே பியூர் வாட்டர் தானே வேணும்னு ஆசைப்படுவாங்க, உப்பு தண்ணி வேணும்னு யாரும் ஆசைப்படுவாங்களா? அப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு போகிறத அவாய்டு பண்ணுறதுக்கு இப்போ ரெண்டுமே ஓப்பனில் இருக்குது. இந்த பக்கமும் என்னது 1 bar ப்ரெஷர் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரு, இந்த பக்கமும் 1 bar அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ இந்த 1 baroட நான் என்ன பண்ண போகிறேன், பையன்னு ஒருத்தவங்கள ஆட் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஆட் சம் மோர் ப்ரெஷர். that pressure is called osmotic pressure. பார்த்தியா, P atmosphere அதோட பை. இந்த செமி பெர்மியபிள் மெம்பரின் வழியாக இந்த தண்ணி என்ன பண்ணக்கூடாது, எனக்கு பியூர் சால்வெண்ட்டு எனக்கு வரக்கூடாது. வராமல் நான் என்ன பண்ண போகிறேன், அவாய்ட் பண்ண. அப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப இது என்ன பண்ணுது, இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணுது. இட் இஸ் நாட் அலோவிங் திஸ் டு கம் இன்சைட். அது பேர் தான் என்னது, செமி பெர்மியபிள் மெம்பரின். ஸோ அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் அவர் தான் கண்டுபிடிச்சார், வான்டாஃப் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, observe that for dilute solution the osmotic pressure pi. அப்போ இந்த பை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம், பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. பைங்கிறது என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபார்முலா சிஆர்டி அப்படின்னு கொடுக்குறாரு ஒரு ஃபார்முலா. சிஆர்டிங்கிறது என்னது, சிங்கிறது கான்சன்ட்ரேஷன், மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன், அதாவது மொலாரிட்டி. மொலாரிட்டி ஃபார்முலா என்ன, மொலாரிட்டி ஃபார்முலா என்ன, இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாரும் நிறைய ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா. மொலாரிட்டி ஃபார்முலா என்ன, கேபிட்டல் எம். Molarity is equal to number of moles divided by number of moles divided by any idea, volume of the solution in liter, right? Volume of the solution in liter. Mass of the solvent in kg, molality. அது molality, இது molarity, molarity. கேபிட்டல் எம், ஸ்மால் எம்னா தான் நீங்கள் சொன்னது ராஜ, இது மொலாலிட்டி, ரைட்டா. மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன், இட் இஸ் நாட் சால்வெண்ட், மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன், சாரி வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன், வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் இன் லிட்டர், அதான் மொலாரிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, டி டெம்பரேச்சர் ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், இந்த பையங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, கான்சன்ட்ரேஷன் என்ன வந்துச்சு இங்கே பாரு, N/V தானே. மொலாரிட்டி எம்ன்றதை இந்த இடத்துல நம்ம சீன் எடுத்திருக்கோம். அதில் என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். கவனி இப்போ எப்படி இருக்குன்னு, எங்கே கொண்டு போய் இதை ஃபிட் பண்ணுறாங்க பாரு, ரைட்டா. ஸோ அப்போ லெட் அஸ் கன்சிடர் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ், உனக்கு தெரியுதா, பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டியா, பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டின்னு எங்கேயாவது ஃபார்முலா படித்த ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த பி தான் என்ன அப்படின்னா N/V RT. இந்த பிக்கு பதிலாக இப்போ நம்ம பை எடுத்திருக்கோம். ஸோ N/V RT, கரெக்டா, ரைட்டா. தெரியுதா உனக்கு இது ஐடியல் கேஸு, புரிஞ்சுக்க முடியுதா ஐடியல் கேஸு? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஞாபகம் வருதா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் திஸ் போத் ஆர் ஈக்குவல். ஸோ நீட் ஜேஇயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை தான் கம்பேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான். ஸோ இந்த கொஷினை, அதாவது இந்த ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு இந்த ப்ரெஷர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்லாம் சொல்ல மாட்டாங்க, கான்சன்ட்ரேஷனை கொடுத்து ப்ரெஷர் கண்டுபிடிக்க சொன்னாங்க. எப்படிதான் கண்டுபிடிக்கிறேன்னு நிறைய பசங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க, இதுதான், ரைட்டா. ஓகேவா, ரைட். பை இஸ் ஈக்குவல் டு NV/RT நம்மளுக்கு தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் N மே கிவன் பை, அப்போ திருப்பி அடுத்த ஃபார்முலா N எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட்டு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், கிவன் மாஸ் பை மோலார் மாஸ், கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் போட போகிறோம். அப்போ பை இஸ் ஈக்குவல் டு NB/MB/VRT, அவ்வளோதான். அப்போ MB வேணும், இன்கேஸ் நான் மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட்டு, என்ன சொல்யூட்னே தெரியல, அதோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா MB இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா, சரியா. This is a simple osmotic pressure formula, கரெக்டா. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி கொஷின், ஈஸி, வெரி 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 ஈஸி கொஷின், ரைட்டா, வெரி வெரி ஈஸி, சரியா, புரிஞ்சுதா, ரைட். ஸோ ஆரம்பிக்கலாமா? ப்ராப்ளம்ஸ் வேறு பார்க்க போகிறோம், ரெடியா? Are you guys ready for it? Do you want anything to discuss? Let us have some 5 minutes of general talk, okay? ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருக்கோம். Give me 5 minutes ஷார்ப்பாக. at 7 o'clock we will start it, ரைட்டா. ஒரு 9 minutes இருக்குல்ல, எங்கடா பிளாக் கலர் வச்சோன்னா ஷார்ப் 7 we will start it, ரைட்டா. ஏதாவது பேசு, ஏதாவது கேளு. what do you want to ask? what is your plan about second midterm? அல்லது என்ன பண்ணலாம்? N/V is active mass, அதெல்லாம் அடுத்து வேன்டாஃபில் இருக்குது, அது நம்ம இப்போதைக்கு பார்க்க போகிறதில்ல. டேரெக்டாக we are going to book back, சரியா. புக் பேக் போக போகிறோம் சீக்கிரம். புக் பேக் ரொம்ப கம்மி தான், நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. அந்த ப்ராப்ளம்லாம் ஆனால் கேட்க மாட்டாங்க செகண்ட் மிட்டமில் புக்குக்குள்ளே தான் இருக்குது, அதனால தான் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். புக் பேக் கொஷினை பார்த்துட்டு டேரெக்டாக ப்ராப்ளம் பார்க்க தான் போகிறோம் நம்ம. எஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின் PDF ஆல்ரெடி சொல்லியாச்சு, நேற்றே இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிட்டேன்.
23ஆம் தேதி என்ன நேற்று இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியாச்சு. எஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி போட்டாச்சு. யூ கேன் see that, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ், அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபார் செகண்ட் மிட் டர்ம். என்னடா எதாவது பேசுங்கன்னா ஒன்றுமே பேச மாட்டேறீங்க. எஸ், ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம். என்ன? எஸ், ஆக்டிவ் மாஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கிட்டத்தட்ட சேம் தான். பேஜ் நம்பர் 57ல் எவாலுவேட் யுவர்செல்ஃப் சால்வ் பண்ணவா. என் புக்கில் 57. ஓ, இந்த இருக்கா. வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த குளுக்கோஸ் இன் 1 liter of which isotonic with 6 grams of urea? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வச்சு தான் பண்ணணும் இது இந்த ஃபார்முலா. வாட் இஸ் த மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் 1 liter சொல்யூஷன் விச் இஸ் ஐசோட்டானிக் வித் 6 gram liter of urea. ரைட்டா? 6 gram liter ஐசோட்டானிக் வித் 6 gram liter of urea. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் யூரியா சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. கிராம் லிட்டர் யூரியா. சரி, நம்ம புக் பேக் பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் எவாலுவேட் ரிசல்ட் தான் நான் சொல்லித்தர போகிறேன். புக் பேக்கும் பார்த்துட்டு வி வில் டூ இட். ரைட்டா? வெரி குட். அது வந்து இப்போ நம்ம கடைசியாக பார்த்த பை சிஆர்டி சம் தான். இன்னும் நிறைய மெசேஜ் வந்துருக்கு. ரவுல்ஸில் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணிட்டேன். இவ்வளோ நேரம் ரவுல்ஸில் தான் சால்வ் பண்ணோம். பேஜ் நம்பர் 57ல் இருக்கிறது பார்க்க போகிறோம். சரி, எங்கே சார் இதில் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் வரையும் டீச் பண்ணியிருக்காரு சார். பேஸ்டு கொஷின் ஆல்சோ ஃபினிஷஸ் அ டெஸ்ட். ஓகே, குட் குட் குட். முதல்வன் பேட்ச் பை பண்ணிங்க. வீடியோஸ் இல்லையா? வீடியோஸ் இருக்கும்ப்பா. இப்போ அப்டேட் வீக்லி சண்டே அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்துடும். 8th 12th லெசனே நடத்துகிற ஸ்கூலில் 8th லெசன் 12th லெசன். ஓ, அதெல்லாம் குவார்டர்லி போர்ஷனில். ஓகே சார். 13th 14th லெசனில் புக் பேக் ஃபுல்லாக படிக்கணுமா? 13th 14th புக் பேக் படிக்கணும்னு இல்லை, அதில் நிறையா இருக்குது. அதெல்லாமே படிக்கணும். ஆமாம், இப்போ நான் அது பக்கத்தில் தான் இருக்கேன். குடல் நகர் பக்கத்தில் தான். எஸ், கெமிஸ்ட்ரி செகண்ட் மிட் டர்ம் போர்ஷன். ஓ, 7 மணி வரைக்கும் நீ இந்த சம்பவம் ஓட்டலாம் நினச்சேன். ஓட்டுறதுக்குலாம் வேலை இல்லை மாவனே. அது ஃபார்முலாவில் போட்டோன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். 𝜋1 = 𝜋2. அதாவது யூரியாவோட கான்சன்ட்ரேஷன், யூரியாவோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் இந்த இன்னொன்னுடா குளுக்கோஸா, ரெண்டு பேரோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஈக்குவல். அதை பண்ணால் வந்துடும். ரைட்டா? யூசஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸோட யூசஸ் என்ன அப்படின்னா, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஆஸ்மாசிஸ் ஆட்டோமேட்டிக்காக பியூர் வாட்டர் ஓடி போயிடும். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? மேலேருந்து ப்ரெஷர் கொடுப்போமா? நம்ம ப்ரெஷர் கொடுக்குறனால உப்பெல்லாம் இல்லாமல் வெறும் பியூர் வாட்டர் மட்டும் வரப்போகுது. ஸோ அதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஆப்போசிட்டில் நம்ம பண்ண போகிறோம். அதான் நம்ம வீட்டிலலாம் இருக்குது. ரைட்டா? ஓகே, ரைட். சரி, ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வெட்டி கதை கூட இப்போலாம் நம்ம வர ஒழுங்காக பேசுகிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி, நம்ம சொன்ன 5 minutes ஆயிடுச்சு. ரைட்டா? ஆமாம், நான் இப்போ புக் பேக் டீச் பண்ண போகிறேன். வி ஆர் கோயிங் டு புக் பேக் அண்ட் எவாலுவேட் யுவர்செல்ஃப்லாம் பார்க்க போகிறேன் நம்ம. எஸ், சூப்பராக பார்க்க போகிறோம். என்ன, ஸ்டார்ட் பண்ணலாமா? வில் ஸ்டார்ட் வித் கொஷின் நம்பர் 1 அண்ட் ப்ராப்ளம்ஸ். அதாவது செகண்ட் மிட் டர்முக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாப்டரில். அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அது உனக்கு டெய்லி 1 ப்ராப்ளம் சீக்வன்ஸ்லேயும் வந்துடும். இங்கேயும் நம்ம பார்த்துடலாம். ரைட்டா? ஓகே, போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஓகே. பிடிஎஃப்பில் கொடுத்தது மட்டும் 13, 14 நீ படிக்காத. 13th சாப்டரும் 14th சாப்டரும் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ அந்த வீடியோவை பாரு, அதிலே முடிஞ்சிடும். ரைட்டா? எஸ், படிக்கிறதுல சின்சியராக இருக்கீங்க. தட் இஸ் குட். ஓகே. டிஸ்டிலேஷன் ஆஃப் சீ வாட்டர் வச்சுக்கலாம். சரியா? ரைட், ஆரம்பிக்கலாம் வாங்க. டிஃபைன் மொலாலிட்டி. மொலாலிட்டியோட டெஃபனிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொலாலிட்டி ஃபார்முலா இப்போ தானே சொல்லி கொடுத்தேன். அதுதான் டெஃபனிஷனு.
as the number of moles of solute dissolved in the 1 kg of solvent. Right? 1 kg solvent la எத்தனை number of moles of solute dissolve ஆயிருக்குன்றதா molality. Unit of molality is moles per kilogram. mole மேலே mole இருக்கும், கீழே kilogram இருக்கும், moles per kilogram. ரைட்டா? அதான் molality. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, mole kilogram minus 1. The molality is preferred over molarity if volume of the solution is either expanding or contracting with the temperature. ரைட்டா? நார்மலா அப்போ எப்போ சார் molality ஏன் இத்தனை இருக்கு? molality எப்போ கண்டுபிடிக்கணும்? molality எப்போ அப்படின்னு பாருங்க. molality is preferred over molarity if volume of the solution is either expanding. In case volume of the solution expand ஆகுதோ அல்லது contract ஆகுதோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம டெம்பரேச்சர்னால மாறுச்சுன்னா we can use molality. ரைட்டா? சிம்பிள். எப்போ மாறும்? நான் ஐடியல் சொல்யூஷன் பார்த்தோமா காலையில்? நான் ஐடியல் சொல்யூஷனில் ஒரு சொல்யூஷன் நம்ம தண்ணிக்குள்ள ஊற்றுறோம். 1 லிட்டர் சொல்யூஷனை போட்டோன்னா அந்த 1 லிட்டர் சொல்யூஷன் எக்ஸ்பேண்டும் ஆகலாம், கம்ப்ரெஸும் ஆகலாம். பார்த்தோமா இல்லையா? டைமர்னா என்னென்னு ஹரி ஸ்டார்டிங்லேயே கேட்டான். காலையில் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, இல்லை அது அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வரது ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து ஆக்சுவலாக நம்மளோட சேனல் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எனேபிள்டு சேனல், அது உங்களுக்கே தெரியும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அசட்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா CH3C டபுள் பாண்ட் O வித் OHன்னு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் அதே இன்னொன்று OH டபுள் பாண்ட் O C CH3 இப்படி இருக்கும். நான் என்ன நினச்சிருந்தேன், நான் இந்த காம்பவுண்டு ஒரு மாலிக்யூல் இருக்குது, ஒரு சொல்யூட், அதாவது வாட்டரில் தண்ணியில் அசிட்டிக் ஆசிடை கலக்கிறேன். தண்ணியில் அசிட்டிக் ஆசிடை நான் கலந்தேன்னா அசிட்டிக் ஆசிடை கலந்த உடனே அசிட்டிக் ஆசிட் என்னது, நான் ஒரு அசிட்டிக் ஆசிடாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் இது தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, இவங்க எல்லோரும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தே ஜஸ்ட் மேட் அ பாண்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பாண்டை மேக் பண்ணிக்கிட்டாங்க. ரைட்டா? அவங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கு நடுவில், இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கு நடுவில் பாண்டை மேக் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தே பிகம் டைமர். அவங்க டைமராக மாறிட்டாங்க. 2 பேர் ஒருத்தவங்களா மாறிட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் கம்மி ஆயிடுச்சா? நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் கம்மி ஆயிடுச்சா? அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் மாறுமா? லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் மாறும், பாய்லிங் பாயிண்ட் மாறும், ஃப்ரீசிங் பாயிண்ட் மாறும், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எல்லாமே மாறப்போம். ஸோ டோட்டலாக அதுதான் விஷயம். சரி, டைமர். அப்போ ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸ்பேண்டிங் அல்லது கான்ட்ராக்டிங். எக்ஸ்பேண்ட் ஆகுதா கான்ட்ராக்டிங் ஆகுதா அதை பொறுத்து இருக்க போது. ஸோ ஃபார்முலா, இந்த கொஷினுக்கு ஃபார்முலா மட்டும் எழுதினா கூட உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ கவனமாக கவனிச்சுக்கோங்க. அடுத்து நார்மாலிட்டி. நார்மாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆஃப் அ சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் அ சொல்யூட் present in 1 liter of the solution. Normality is used in acid base redox titration. ஜென்ரலாக ஆசிடும் பேஸும் இருக்கப்போ தான் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ஆசிடும் பேஸும் ஒன்றோட ஒன்று சேர்றது தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம நியூட்ரலைஸ் ஆகுதுல, அந்த நியூட்ரலைஸ் ஆகிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜென்ரலாக நார்மாலிட்டி ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம். நார்மாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் த சொல்யூட் present in 1 liter of the solution. நல்லா கவனி, கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் த சொல்யூட். கிராம் ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருந்தோம். ரைட்டா? ரைட், ஓகே. கவனிங்க. ரைட்டா? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். ரைட்டா? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டர் எம்எல் அதெல்லாம் மென்ஷன் பண்ணவே இல்லை. ரைட்டா? சிம்பிள். ரைட்டா? சிம்பிள். ரைட்டா? ஓகே. ரைட், சிம்பிள். ரைட், கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட், வாட் இஸ் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட்? வேப்பர் ப்ரெஷர் என்ன, பாய்லிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம். வேப்பர் ப்ரெஷர் என்ன, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை வேப்பர்ஸ் above the liquid surface. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. லிக்விட் சர்ஃபேஸுக்கு மேலே which is in equilibrium with the liquid at a given temperature is called vapor pressure. புரியுதா என்ன சொல்கிறாங்கன்னு? வேப்பர் ப்ரெஷருங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்குது. இந்த க்ளோஸ்டு கண்டெய்னரில் என்ன அப்படின்னா லிக்விட் இருக்குது. இந்த லிக்விட் என்ன அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் வேப்பர். இது வேப்பர் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் நேரமாக வேப்பர் ஆகுது. இந்த வேப்பர் ஃபுல்லாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இடம் இல்லாமல் போய் இந்த கண்டெய்னரில் மோதுமா. இந்த கண்டெய்னரில் மோதுறப்போ ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆக போகுது. ரைட்டா? ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, அது ப்ரெஷர். இப்போ அந்த ப்ரெஷர் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வேப்பர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே
கொஞ்சம் நேரம் போய் இந்த பார்ட்டிகளில் இடிக்குது, இதில் இங்கே இடிக்குது, இங்கே வந்து இடிக்குது, இங்கே வந்து இடிச்சு கொஞ்சம் நேரத்தில் டயர்டாகி திரும்ப என்ன ஆகிடுது, லிக்விடுக்குள்ளே வந்துடுது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு. அதாவது கைனட்டிக் எனர்ஜி இருந்தனால தான் அது மேலே வேப்பராக போச்சு. இங்கேருந்து ஒரு எனர்ஜியை வாங்கிட்டு மேலே போச்சு, மேலே போய் செவுத்தில் டமால் டுமில் இடிச்சோடனே எனர்ஜி எல்லாம் குறைஞ்சிருச்சு, திருப்பி லிக்விடாகி கீழே வந்துடுது. அதே மாதிரி அது கீழே வர நேரத்தில் கீழே இருந்து மேலே ஒரு வேப்பர், லிக்விட் கீழே வருது, அதாவது வேப்பர் லிக்விடாக மாறுது, லிக்விட் வேப்பராக மாறுது, வேப்பர் லிக்விடாக மாறுது, லிக்விட் வேப்பராக மாறுது, லிக்விட் வேப்பர் வேப்பர் லிக்விட், லிக்விட் வேப்பர் வேப்பர் லிக்விட், ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கப்ப ஒரு யூக்லிபிரியம் கிரியேட் ஆகுது. தட் யூக்லிபிரியம் ஸ்டேட் இஸ் கால்ட் வேப்பர் ப்ரெஷர். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை வேப்பர்ஸ் above the liquid surface. லிக்விட் சர்ஃபேஸுக்கு மேலே இங்கே வரக்கூடிய ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த ப்ரெஷர் which is in equilibrium with the liquid. லிக்விடோடையும் ரைட், அந்த வேப்பர் ப்ரெஷர் இருக்குல்ல, மேலே இருக்கக்கூடிய வேப்பரோட ப்ரெஷர் அது லிக்விடோட யூக்லிபிரியமில் இருக்குது. அட் given temperature is called vapor pressure. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேஜ் வரும் யூக்லிபிரியம், அதுதான் வேப்பர் ப்ரெஷர்னு சொல்ல போகிறாங்க. வாட் இஸ் த ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்? வாட் இஸ் RLVP? RLVP அப்படின்னாலே என்னது நம்மளுக்கு XBன்னு சொன்னேன்னா XB is equal to P0A minus PT divided by P0A, அல்லது என்ன பார்த்தோம் நம்ம delta P by P பார்த்தோமா, இது எல்லாமே பார்த்தோமா. This was the formula, we have seen that, right? So the relative lowering of vapor pressure is defined as the ratio of lowering pressure to the vapor pressure of a pure solvent. இது என்னதுப்பா? லோவரிங் ப்ரெஷர் தானே இது. லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு. டே நான் சொல்லியிருக்கேன், எப்பயுமே இந்த டெஃபனிஷன் எல்லாம் மனப்பாடம் பண்ணாத. ஏப்பா, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருக்கு ஃபார்முலா உனக்கு தெரியும். இது என்னது, எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் குறையுது அப்படின்னு அர்த்தம். பியூர் சால்வெண்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் சொல்யூஷனோட ப்ரெஷர். இது பியூர் சால்வெண்ட்டோட ப்ரெஷரு, இது சொல்யூஷனோட ப்ரெஷர். சிம்பிள். P0A மைனஸ் PT அப்படிங்கிறது என்னது, lowering pressure, lowering of vapor pressure, ரைட்டா? ரிலேட்டிவ் இல்லை, வெறும் lowering of vapor pressure. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, 10 பார் இருந்துச்சு, இப்போ 8 பாராக மாறி இருக்கு. அப்போ எவ்வளோ மாறி இருக்கு, எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு? 2 பார். இந்த 2 பார் எப்படி கண்டுபிடிச்ச? இதை P1ன்னு வச்சுக்கோ, இல்லை P2ன்னு வச்சுக்கோ, அல்லது இதை PT-ன்னு வச்சுக்கோ, இதை P0Aன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணுவோம்? P0A மைனஸ் PT. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Defined as the ratio. Ratio நால என்ன சொல்லியிருக்கேன்ப்பா? What is the meaning of ratio? Whenever you see the word ratio, put a division. Ratio நால என்ன பண்ணிடும், நீ ஒரு டிவிஷன் சிம்பலை போட்டு விட்டுரு, ரைட்டா? டிவிஷன் சிம்பலை போட்டு விட்டுரு, ரைட்டா? டிவிஷன் சிம்பலை போட்டு விட்டுரு. டிவிஷன் சிம்பலை போட்டுட்டு ரேஷியோனால டிவிஷன். யார் யாருக்கு ரேஷியோ, யார் யாருக்கோட ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம்? லோவர் ரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருக்கும் to the vapor pressure of the pure solvent. Pure solvent oda P0 க்கு போட போறோம், ரைட்டா? So P0 minus P divided by P0, அதான் lowering of vapor pressure. RLVP equal to P0 minus P. T போட்டேன்னா ரொம்ப நல்லது, ரைட்டா? This is how you have to write it, ரைட்டா? Simple. Very good, very good, super. அவ்வளோதான், that's it. அடுத்து பாரு, state and explain Henry's law. ஹென்ரி லா பற்றி பேசணும். ஹென்ரி தாத்தா என்ன சொன்னார்? த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இன் வேப்பர் ஃபேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன், ரைட்டா? ரைட்டா, ஓகே, சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இன் வேப்பர். பார்ஷியல் ப்ரெஷர், பார்ஷியல் ப்ரெஷர்னால என்னது நம்ம பார்த்துருக்கோம், பிங்கிறது தான் பார்ஷியல் ப்ரெஷர் நம்ம பார்த்தோம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இன் வேப்பர் ஃபேஸ். வேப்பர் ஃபேஸில், அதாவது நம்மளோட க்ளோஸ்டு கண்டெய்னரில் மேலே வேப்பரில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் PA இருக்கலாம், PB இருக்கலாம், ரைட்டா? அப்போ PA இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பார்ஷியல் ப்ரெஷர். PA இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கேசியஸ் சொல்யூட் இன் த சொல்யூஷன், ரைட்டா? கேசியஸ் சொல்யூட். இப்போ நான் PAவோட பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறேன்னா அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குமா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு XA. XAங்கிறது என்னதுப்பா? சொல்யூட், அதாவது மோல் ஃப்ராக்ஷன் இன் சொல்யூஷன் இன் லிக்விட் ஃபார்ம். லிக்விட் ஃபார்ம். டே எவாலுவேட் யுவர் செல்ஃபில் ஒரு முக்கியமான கொஷின் யாரோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அன்றைக்கி கேட்டாங்க. அதாவது அந்த கொஷினை ரீட் பண்ணி நம்மளும் அன்றைக்கி பார்த்தோம். எவாலுவேட் யுவர் செல்ஃப் நம்பர் கொஷின் நம்பர் 9 பாரு, பேஜ் நம்பர் 49. பேஜ் நம்பர் 49 பாரு.
புக்கில் பேஜ் நம்பர் 49. அந்த இப்போயே சொல்லிடுறேன், அது இப்போ அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஹரி. ஒரே ஒரு ஃபார்முலா தான், 2 ஃபார்முலாவையும் பக்கத்தில் எழுதி வச்சு நம்ம ரிலேட் பண்ணிடலாம். சரியா, கவனிங்க. ஸோ அந்த ஃபார்முலாவில் பாரு, அந்த 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 எவாலுவேட் யுவர் செல்ஃபில் என்ன கேட்டிருக்காங்க பாரு, எவாலுவேட் யுவர் செல்ஃப் 9th கொஷினில், calculate the mole fraction of benzene and naphthalene in vapor phase. in vapor phase நல்லா கவனிச்சியா ஹென்ரி லாவும் ரவுல்ஸ் லாவும் நம்மளுக்கு மோல் ஃப்ராக்ஷன் இன் லிக்விட் ஃபார்மில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் அதை என்ன பண்ணணும், ரைட்டா? நம்ம தான் என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், ஆப்போசிட்டாக நம்ம மாற்றணும். எங்கே மாற்றணும், நம்ம தான் அதை we have to change it into vapor phase. ரைட்டா? ஃபார்முலா பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன், நம்மளோட பிடிஎஃப்பில் இருக்கு, இங்கே இருக்கு, இந்த இருக்குது பாரு. ஸோ நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, மோல் ஃப்ராக்ஷன் இது நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா, இதான் ரவுல்ஸ்லோட ஈக்குவேஷன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், இதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். YA YBன்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? YA is equal to mole fraction of gas, mole fraction of the solute particles அல்லது solvent எதுவுமே இருக்கணும் in vapor phase. vapor phaseல இருக்கப்பா, vapor phase partial pressure divided by total pressure. partial pressure என்னது, PA by PT, P0A XA divided by அதே ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ கவலைப்பட அதே ஃபார்முலா தான், எந்த மாற்றமும் கிடையாது. ரைட்டா? அதே தான் அதே கொஷின். ஆனால் இந்த கொஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த கொஷின் இருக்குது பார்த்தியா, இந்த 9th கொஷின், அதெல்லாம் 5 மார்க் கொஷின், நிறைய கண்டுபிடிக்கணும். சண்டே நம்ம பார்த்தோம்ல, ரைட்டா? சண்டே நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். சண்டே we have seen that, அந்த கொஷின்லாம் நம்ம பார்த்தோம். எஸ் அதை பார்த்துட்டோம். ஹோம்ஒர்க் கொடுத்து கமெண்ட் பண்ண சொன்னால் யாரும் கமெண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா கரெக்டாக கமெண்ட்டே பண்ணல, எவனும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. வர 11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணதும் போதும், யாரும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. கிளாஸோட அட்டண்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. முன்னாடிலாம் 35 பேர் 40 பேர் இருப்பான். 11th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு செஷன் எனக்கு ஞாபகம் இருக்குது. ட்ரெஷர் மேப் ஆரம்பிக்கிறப்ப, ரைட்டா? ட்ரெஷர் மேப் ஆரம்பிக்கிறப்ப அந்த ஃபஸ்ட்டு டே அதெல்லாம் பார்த்திங்கன்னா 160 பேர் 180 பேர் இருப்பான். அப்போல்லாம் லைவ் வாட்சஸ் சும்மா. அது இத்தனைக்கும் ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்க அப்படின்னா மே மாதமே ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போயே அவ்வளோ பேர் இருந்தான். என்னைக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து கேன்சல் 11th ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொன்னானோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ஆன்சர் பண்ணிங்களா? நான் தான் வர பார்க்கலையா? அப்போ நான் வேலை சரியாக செய்யலை போல். ஓகே ரைட், ஐ வில் செக் இட் அவுட். நான் செக் பண்ணிவிட்டு அது கமெண்ட் பண்ணுறேன். ஓகே ரைட், ஹென்ரி லா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஹென்ரிஸ் லா என்ன சொல்கிறாங்க, சொல்யூட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் இன் சொல்யூஷன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்பா, இன் சொல்யூஷன். ரைட்டா? எக்ஸ் சொல்யூட் இன் சொல்யூஷன்ற வார்த்தையை எழுதிடு. அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் தான் கேஹெச். கேஹெச்ங்கிறது தான் யார், ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட். அவ்வளோ மீதியெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியும். இது மட்டும் மோல் ஃப்ராக்ஷன் எழுதிடாத சிம்பிளாக. ரைட்டா? மோல் ஃப்ராக்ஷன் மட்டும் எழுதிடாதடா பசங்களா. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இன் த சொல்யூஷன். இது எல்லாருமே மோல் ஃப்ராக்ஷன் தெரியும், எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா தெரியும். ரைட்டா? P is directly proportional to, இது எழுதிடுவேன். இது பார்ஷியல் ப்ரெஷர்னு தெரியும், இது மோல் ஃப்ராக்ஷன்னு தெரியும். ஈக்குவேஷன் அப்படியே எழுதிடாத, கவனமாக கவனி. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த gaseous solute in the solution. இந்த சென்டம் வாங்குகிற கேஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் இப்படி தான் பண்ணுவானுங்க. ரைட்டா? ஆமாம், காமன் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அந்த ஹரி கேட்ட மாதிரி என்ன அப்படின்னா, பி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பி சொல்யூட்டா. பி சொல்யூட்டுங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், பிஏன்னு எடுத்துக்கலாமா? வில் டேக் இட் அஸ் பிஏ. பிஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கேபி எக்ஸ்ஏ. அதே பிஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, சரி கேபி போட்டால் ஈக்குவல் தானே, ஈக்குவல் டு P0A XA. இதுதான் ஹென்ரி லாவும் ரவுல்ஸ் லாவுக்கும் ரிலேஷன். Henry's law we use a Henry's constant. In Raoult's law we will use the partial pressure of the pure form, partial pressure of the pure liquid partial pressure. இது மட்டும் தான் ரிலேஷன். எஸ் பா, யாரோ புதுசாக வந்திருக்காங்க, பெயிண்ட் கிளாஸ்க்கும் வரல, எதுக்குமே வரல. எங்கே போனீங்க இத்தனை நாளா? State Raoult's law and obtain the expression for lowering of vapor pressure. இன்றைக்கி நான் நடத்துகிற கிளாஸோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட்டா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெரிவேஷன். கேட்டாங்கன்னா அதை எழுத தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது நான் ஏதோ கம்மியாக எழுதியிருக்கேன். லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்
ரிலேட்டிவ் கேட்கல. இன்னொன்று சூப்பர்டா, ரிலேட்டிவ் கேட்கல, எக்ஸ்பிரஷன் ஃபார் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னா தான் நம்ம XB வரைக்கும் காட்டணும். ரைட்டா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னா தான் நம்ம XB வரைக்கும் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வெறும் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும்? நம்ம அந்த ஃபஸ்ட்டு டெரிவேஷன் இருக்குல்ல நம்மளோட இன்னைக்கு பார்த்ததில் இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் அப் டு திஸ், அது என்ன இதுவே எனக்கு இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். பத்தியா? இதுதான் என்ன அப்படின்னா லோவரிங் ஆஃப் VP P0A மைனஸ் PT இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ இது ரெண்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பஞ்சாயத்து என்னன்னா இது எப்படி வந்துச்சுன்னு இருக்கும். ரைட்டா? இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஓகே ரைட். ஃபீவரா? ஆக்சுவலாக இப்போ வந்த ஃபீவரை விட ரோஸ்க்கு இப்போ வந்துட்டு ஓகே பரவாயில்ல, சரியாயிடுச்சு, பரவாயில்ல. இனிமே நிறைய ஃபீவர் வரும். பசங்களாம் நீங்கள் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். பிகாஸ் மழை பயங்கரமாக பெய்ஞ்சிட்டு இருக்கு. பெரியவங்களுக்கே ஈஸியாக வந்துடுது. ஈவன் எனக்குலாம் அவ்வளோ ஈஸியாக கோல்டெல்லாம் நான் ரொம்ப நிறையா கிளாஸ் எடுத்தால் த்ரோட் பெயின் வரும். பட் கோல்டுங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் வெரி ரேர். அது இந்த கிளைமேட் டக்குன்னு சேஞ்ச் ஆகுது. அதாவது வெயில் அடிச்சுட்டே இருக்குது, இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதாவது சொல்லுவாங்க என்ன அப்படின்னு, இந்த ஈக்குவேட்டர் ரீஜன் பக்கத்தில் இருக்கவங்க, குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, அதுக்கப்புறம் நம்மளாம் சவுத் இண்டியன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா வெயில் எவ்வளோ அடித்தாலும் நம்மளால் தாங்க முடியும். ஆனால் குளிரை நம்மளால் தாங்க முடியாது. வேற நார்த் இந்தியன் பீப்புள்ஸ், குறிப்பாக யூபி, அடுத்து UK உத்தரகாண்டில் இருக்கவங்க, ஜம்மு, அவங்களால வெயிலை தாங்கவே முடியாது. தே ஓன்ட் சர்வைவ் ஹியர். அவங்களால இங்கே வந்து சர்வை பண்ண முடியாது. நம்மளால் அங்கே போய் தான் சர்வை பண்ண முடியாது. அந்த மாதிரி தான். ஸோ அதனால் இந்த கிளைமேட் சேஞ்சை கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காதில் மாட்டுறது இதுக்கெலாம் கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் அது எல்லாத்தையும் போட்டு கவனமாக என்ன பண்ணுங்கள், ரெகுலராக இருந்துக்கோங்க. டேக் கேர். ரைட்டா? ரைட். ஓகே. ஸ்வீட் கன்சம்ஷனை கம்மி பண்ணுங்களேன். யாரா அது? நான்லாம் ஸ்வீட்டெல்லாம் கம்மி பண்ணவே மாட்டேன். எனக்குலாம் ஸ்வீட் இல்லாமல் என்னடா வாழ்க்கை? அதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? ஸ்வீட் இல்லாமல் என்ன வாழ்க்கை? ஸ்வீட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்குலாம் காரம்லாம் பிடிக்காது. ஸ்வீட்லாம் நல்லா பொழந்து கட்டுவேன். தீபாவளி அதுமா ஸ்வீட் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா ஹரி, நீ நம்ம பையன் இல்லை போலையே, என்ன நம்மளுக்கு ஆப்பனண்ட்டாக இருப்ப போலையே, என்ன சண்டை போட வரியா என் கூட? ஓகே சரியா? ரவுல்ஸ்லாம் என்னது? இன் an ideal solution the vapor pressure of the solution is decreased. ரைட்டா? vapor pressure of the solution is decreased when a non-volatile solute is dissolved in a solvent. ரைட்டா? எப்போ குறையும்? ரைட்டா? யாரெல்லாம் தீபாவளிக்கு சாப்பிட்ட ஸ்வீட் வேலையை காமிக்கிறா? உடம்பு சரியில்லாமல் போயிடுமா? உடம்பே சரியில்லாமல் போனாலும் பரவாயில்ல, நான்லாம் ஸ்வீட் சாப்பிடுவேன்ப்பா. ஸ்வீட் இல்லாமல் என்ன வாழ்க்கை? ஸ்வீட் எடு, கொண்டாடு. என்ன கேட்டிருக்காங்க பாரு. lowering of vapor pressure when non-volatile solute is dissolved. non-volatile solute dissolve பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? in an ideal solution the vapor pressure of the solution is decreased. vapor pressure of the solution decrease ஆகுது எப்போ? we know that when a non-volatile solute is dissolved. so the magnitude of decrease in vapor pressure of the solution depends on the amount of solute added. நம்மளுக்கே தெரியும், அதுதான் qualitative property. ரைட்டா? ரைட். ஓகே, qualitative property. ஸ்வீட்டுக்கு உனக்கு பிடிக்காதா, ஸ்வீட்டுக்கு ஒன்றும் பிடிக்காதா? ஓகே ரைட். ஸோ இதை நான் do you want me to explain this derivation திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இங்கே இருக்க மாதிரி நான் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணல டெரிவேஷனை, டேரெக்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்க நீ என்ன எழுதணும்னு நான் சொல்கிறேன். சரியா? கன்சிடர் த சொல்யூஷன் வித் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சால்வெண்ட்டை ஏன்னு எடுத்துக்க போகிற XA, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட்டை XBன்னு எடுத்துக்க போகிற, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட்டை P0A, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் Pன்னு எடுத்துக்க போகிறோம் நம்ம. சரியா? அப்போ சொல்யூட் இஸ் நான் வாலடைல். அப்போ நான் வாலடைல் அப்படின்னா அதோட வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஒன்லி டியூ டு த சால்வெண்ட் தான். இவங்களோட வேப்பர் ப்ரெஷர் இருக்கவே இருக்காது. சொல்யூட்லேருந்து வேப்பர் ப்ரெஷர் வரவே வராது, அது மொத்தமாக போயிடும். அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் டோட்டல் P இஸ் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? PAன்னு வரப்போகுது. PA ஃபார்முலா என்னது? P0A XAன்னு வர இடத்துல. ரைட்டா? அப்போ PA இஸ் ஈக்குவல் டு P0A XA அல்லது PT போட்டிருப்பாங்க. ரைட்டா? PT டோட்டல் ப்ரெஷர். ரைட்டா? PT இஸ் ஈக்குவல் டு P0A. இதுக்கு அடுத்து எங்கடா அந்த ஃபார்முலா எழுதாம போட்டிருக்கேன் பார், நான் டைப்பிங்கில் அதிகம் பண்ணல. ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கு அடுத்து அந்த சென்டென்ஸ் எழுதணும். PT இஸ் ஈக்குவல் டு PA ப்ளஸ் PB.
நான் அங்கே எழுதுனதை அப்படியே காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதை நீ பார்த்துக்கோ. 10 தடவை ஏன் ஒரே இதை எழுதிச்சு இருக்கணும். ஐ சரியா? சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் கரெக்ட் வரவே வராது, அதனால் சொல்யூட்டை நம்ம விட்டுடலாம். அப்போ PT is equal to P0A XA. இஃப் XA is less than 1, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் XA வந்து சொல்யூட் வந்து 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா PT is equal to P0A வரப்போகுது. அப்போ lowering of vapor pressure is equal to P0A minus PT. ரைட்டா? ஓகே ஓகேவா? சரியா? குறன்னு கேட்குதா? குறன்னு கேட்குதுன்னா மைக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வாய்ஸ் தான் பிரச்சனை. ஏன்னா நம்மளுக்கு கோல்டு இருக்குது. இப்போ ஏசி 2 hours ஆச்சுல, 6 மணிக்கு வந்தேன்னா இப்போ 1.5 மணி நேரம் ஆக போகுதுல, அதனால் கொஞ்சம் மாறும். அடுத்த செஷன் 10th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது, அது 10 மணி வரைக்கும். ஸோ அப்போல்லாம் இன்னும் கொஞ்சம் மோசமாகிடும் வாய்ஸ். அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது வாய்ஸு. அது ஒன்றும் பண்ண முடியாது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி இப்போதைக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டா? வாட் இஸ் மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட்? உனக்கு வந்து புலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் சொன்னல, அதே மாதிரி மொலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட். மொலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட்னா KB, மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா KF. ரைட்டா? அது நான் சொல்ல மறந்துட்டேன். ரைட்டா? ஓகே ஓகே. ஸோ அப்போ பாருங்கள், வாட் இஸ் மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட்? டஸ் இட் டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் சொல்யூட்? நேச்சர் ஆஃப் சொல்யூட்டுக்கு டிபெண்டாக இல்லையா? எஸ் ஆர் நோ? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? நேச்சர் ஆஃப் த சொல்யூட், நேச்சர் ஆஃப் த சொல்யூட்டுக்கு டஸ் நாட் டிபெண்ட். அந்த கேள்வியில் நீ அதுக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ், நாட் அபவுட் த நேச்சர் ஆஃப் த சொல்யூட். சரியா? அப்போது மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட்டு m is equal to 1னா delta TF is equal to KFனு வரப்போ, then KF is equal to the depression freezing point for 1 molar solution. 1 molar solution அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 mole in 1 liter, அவ்வளோதான். சரியா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. It is 35th question. No, it does not depend on the nature of the solvent. That's it. சரியா? அடுத்து, what is osmosis? Osmosis is a spontaneous process. இப்போ spontaneous process na delta H எப்படிப்பா இருக்கும்? What is the value of delta G? Delta G value. Delta G என்னது? By which the solvent molecules pass through a semi-permeable membrane from a lower concentration to the solution of higher concentration. கவனம், நிறைய பசங்க இந்த இடத்துல higher to lower எப்பயுமே மேலேருந்து தான் கீழே போகும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படி எழுதிடுவாங்க, அது கிடையாது. It is going from lower to higher, கீழேருந்து மேலே வரப்போகுது. ரைட்டா? ரைட்? ஓகே ரைட். ஓகே 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 ரைட். லிமிட்டாக சாப்பிட்றலாம். நெகட்டிவா பாசிட்டிவா? ஆல்வேஸ் delta G should be negative. Delta G should be less than 0. அப்போ தான் ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ்னால் delta G நெகட்டிவாக இருக்கணும். delta G நெகட்டிவாக இருந்தால் தான் ஸ்பான்டேனியஸ், இல்லைன்னா ஸ்பான்டேனியஸ் கிடையாது. ஸ்பான்டேனியஸ்னு சொல்லிட்டாலே நீ கன்ஃபார்ம் பண்ணிடலாம் delta G இஸ் நெகட்டிவ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சரியா? அடுத்த டேர்ம் ஐசோடானிக் சொல்யூஷன். ஐசோடானிக் சொல்யூஷன்னா என்ன? Two solution having same osmotic pressure at a given temperature are called isotonic solution. Raj, question number 13 range evaluate yourself. அதுக்கான ரீசன் அதில் இந்த வேர்டு கொடுத்துருப்பாங்க, ஐசோடானிக் சொல்யூஷன். ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் கால்டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கணும். கவனித்து பார்த்துருக்கியா? ஹாவ் யூ நோட்டிஸ்ட் தட் தண்ணிக்குள்ளே கை வச்சிருக்கப்போ ஏன் நம்ம கை ஊறி போகுது? நம்மளோட கை ஊறி போகிறதுக்கு என்ன காரணம்? ஆமாம், தானியாவை ரொம்ப நாள் ஆளை காணோம். என்னாச்சு? ரொம்ப நேரமாக காணோம். கிளாஸ் வெல் எண்டட் 8 o'clock. 8 o'clock. கவனிங்க கவனிங்க, எனக்கு டெல் மீ ஆன்சர். ஏன் நம்ம தண்ணியில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமோ அல்லது ஆற்றுலையோ அல்லது ரொம்ப நேரம் தண்ணியில் கை வச்சிருக்கப்ப ஏன் நம்ம கை ஊறி போயிடுது? ஊறி போயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, வாட் ஹேப்பன்? ஏய், தண்ணி தான்டா காரணம். என்ன ஆகுது? வாட் ஹேப்பன்ஸ்? வேப்பர் ப்ரெஷர் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் நான். பவன் 4மே சொல்லி கொடுத்துட்டேன். உள்ளே எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 4மே நான் முடிச்சிட்டேன். 4மே சொல்லிட்டேன். சரியா? ப்ரெஷர் என்ன நடக்குது? ப்ரெஷர் ஓகே. என்ன ப்ரெஷரு? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தான் காரணம். அதுக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தான் காரணம். அதாவது என்ன நடக்குதுன்னா, நம்ம தண்ணி வச்சுருக்கோமா, நம்ம பிளட் வச்சுருக்கோமா, நம்மளோட பிளட் இருக்கா, என்ன ஆகுது அப்படின்னா நார்மலாக பிகாஸ் ஆஃப் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரு என்ன ஆகுது? லோவர் கான்சன்ட்ரேஷன். நம்ம பிளட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் புல் 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 என்ன பண்ணிடுது? வெளியே வந்துடுது.
ரைட்டா. நம்மளோட பிளட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகல்ஸ், அதாவது பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, ரைட்டா. ஓகே, பிளட் வெசல்ஸ், ரைட்டா. கவனிங்க, அதாவது பிளட் வெசல்ஸ்க்குள்ளே உள்ளேருந்து வாட்டர் ஃபுல்லாக வெளியே வந்துடும். உள்ளேருந்து வாட்டர் ஃபுல்லாக வெளியே வந்தால் ஆகிடும், சுருங்கி போயிடுமா? அப்போ அது சுருங்கி போயிடுது. சுருங்கி போயிட்டனால தான் நம்ம கையெல்லாம் சுருக்கம் அடையுது. இதே இது ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். ஸ்வெல்லிங், அதாவது நம்மளுக்கு காயமோ ஏதோ ஒன்று பட்டுச்சுன்னா ஸ்வெல்லிங் ஆகுதுல்ல, அப்போ என்ன பண்ணுது? நீர் கோர்த்துருக்குன்னு சொல்லுவாங்க. நீர் கோர்த்தா என்ன ஆகும்? உள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிடும், கையெல்லாம் வீங்கி போயிடும். இன்னொன்று பார்த்துருக்கியா? மாவடு சாப்பிட்ருக்கியா? யாருக்காவது மாவடு தெரியுமா? மாவடு கேள்விப்பட்டிருக்கியா? குட்டி குட்டி மாங்காவெல்லாம் போட்டிருப்பாங்க. மாவடு ஊறுகாய் யார் யாரும் கேள்விப்பட்டிருக்கா? மாவடு ஊறுகாய் தயிர் சாதத்துக்கா? மாவடு காவியா? ஓகே, லேட்டாக, ரொம்ப லேட்டு, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், வாங்க. மாவடு ஊறுகாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாவடு, எஸ். மாவடு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த தண்ணிக்குள்ளே போட்டப்போ ஊறி போயிருக்கும். என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உள்ளே இருக்க வாட்டர் ஃபுல்லாக வெளியே வந்துருக்கும். அதை விட கான்சன்ட்ரேஷன் வெளியே கூட. டேஸ்ட்டாக இருக்குமா? டேஸ்ட்டாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால என்ன அப்படின்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும், ரைட்டா. உள்ளே இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாம், மாங்காயில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ தட் மாங்காய் சுருங்கி போயிடும், ரைட்டா. ஸோ அதுதான் காரணம். ஸோ நம்மளோட தோல் சுருக்கம் அடைகிறது அதெல்லாமே அதுதான் காரணம். அதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஐசோடானிக் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல். உள்ளே இருக்க ப்ரெஷரும் வெளியே இருக்க ப்ரெஷர் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ரெண்டு பக்கத்துக்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய, ரைட்டா. டூ சொல்யூஷன் ஹேவிங் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ரெண்டு பக்கமும் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சேமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் π1 இஸ் ஈக்குவல் டு π2, ரைட்டா. அவ்வளோதான், ரெண்டுக்குமே வித்தியாசம், அதுதான் விஷயம், ரைட். ஓகே, அடுத்து யூ ஆர் ப்ரொவைடட் வித் அ சாலிட். ஓகே, நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சாலிட் கொடுக்க போகிறாங்களா? அண்ட் 3 சொல்யூஷன் ஆஃப் ஏ. ஓ, ஒரு சாலிட் கொடுத்துருக்காங்க ஏ. அந்த ஏ வச்சு 3 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஏ டிசால்வ்ட் இன் வாட்டர், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 சேச்சுரேட்டடு, 1 வந்து அன்சேச்சுரேட்டட், 1 வந்து சூப்பர் சேச்சுரேட்டட். ஹவ் வுட் யூ டிட்டர்மைன் விச் சொல்யூஷன் இஸ் விச்? ஓ, சூப்பராக கேட்டிருக்காங்களே, ரைட்டா. அதாவது என்கிட்ட என்ன அப்படின்னா ஆல்ரெடி 3 பாட்டில் கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஏ வந்து ஆல்ரெடி போட்டிருக்காங்க, ஏ வந்து ஆல்ரெடி போட்டால் ஏ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க 3 ஏ சொல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏவும் வாட்டரும் மிக்ஸ் ஆகிருக்க ஒரு சொல்யூஷன் இருக்கக்கூடிய 3 பாட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்கிட்ட என்ன அப்படின்னா கொஞ்சோண்டு திரும்பி ஏவும் கொடுத்துருக்காங்க. இப்போ சால்ட் எடுத்துக்கலாம்ப்பா. ஆல்ரெடி சால்ட் வாட்டர் வச்சுருக்காங்க 3 வேறு கான்சன்ட்ரேஷனில் வேறு அளவில் உப்பை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்காங்க. என் கையில் உப்பையும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்கிட்ட கேட்குறாங்க இந்த 3 சொல்யூஷனில் எது வந்து சேச்சுரேட்டட், எது அன்சேச்சுரேட்டட், எது சூப்பர் சேச்சுரேட்டட்னு. அப்போ என்ன பண்ணலாம்? உப்பை போட்டு கலக்கி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் நான் கலக்கிறப்ப உப்பு கரையவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? தட் இஸ் சேச்சுரேட்டட், கரெக்டாக இல்லையா? ஆல்ரெடி அது சேச்சுரேட் ஆகிருக்கு, அதனால தான் உப்பு கரையில். அப்போ ஈவன் நோ மோர் சொல்யூட் கேன் பி ஆடட். அதுக்கு மேலே என்னால் சொல்யூட்டை ஆட் பண்ண முடியலைன்னா அதுதான் என்னது? என்னோட அதுக்கு பேர் தான் என்னது? தட் இஸ் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். இதே இதுனா நம்ம கரையவே இல்லைன்னா சேச்சுரேட்டட். இப்போ அதே இது நான் அடுத்து உப்பு போடுறேன், கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, உப்பு போட கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ என்னது? தட் இஸ் கோயிங் டு பி அன்சாச்சுரேட்டட். மூணாவது ஒன்று நான் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணி பார்க்குறேன். ஹீட் பண்ணதுக்கப்புறம் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது. தென் இட் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் சேச்சுரேட்டட். இட் கேன் டிசால்வ். அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனாக இருந்தால் இட் கேன் டிசால்வ் சால்ட் இன் அடிஷன் டு இட். நான் சால்ட்டை ஆட் பண்ணால் அது என்ன பண்ணலாம்? டிசால்வ் பண்ணலாம். அடுத்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா ஃபர்தர் சாலிபிலிட்டி ஆஃப் சால்ட் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ். சூப்பர் சேச்சுரேட்டட்னா சாலிபிலிட்டி ஆஃப் சால்ட் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் ஆன் ஈவன் ஃபர்தர் ஹீட்டிங். ஹீட் பண்ணாலும் என்ன பண்ணாது? எனக்கு நடக்காது. அதுதான், ரைட்டா? ஓகே, சூப்பர். எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் சாலிபிலிட்டி. சீன் இது 10th ஸ்டாண்டர்டில் சோனிகான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. சரியான ஒரு சூப்பர் கேள்வி கேட்டாங்க. 11th இருக்கிறது அங்கேயே படிக்கிற மாதிரி கேட்டாங்க சூப்பராக. என்ன கொஷின் அப்படின்னா, நான் வந்து நம்ம இந்த சாப்டரில் படித்தது தான். கேஸ் அண்ட் லிக்விட் நம்ம பார்த்தோம், கரெக்டாக? கேஸை லிக்விடில் டிசால்வ் பண்ணுறது எப்படி நம்ம பார்த்தோம். அதேமாதிரி சாலிட் பார்த்தோம். அவங்க எங்கே என்ன திரும்ப கேட்டாங்க? லிக்விட் அண்ட் லிக்விடுக்கு என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது நல்ல கேள்வி. ஏன்னா தமிழ் மீடியத்துக்கு இப்போதைக்கு இல்லைப்பா, ரைட்டா? வி ஆர் நாட் கோயிங் டு டேக் தமிழ் மீடியம் நம்ம எடுக்கிறது இல்லை. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் சொல்லுவோம், சரியா? ஓகே, ரைட். ஃபைவ் வந்து நம்ம பார்த்தாச்சு. 5 முடிச்சுட்டேன், 9 முடிச்சிட்டேன் நான்.
இன்றைக்கி 9 முடிச்சிடும், 5 முடிச்சிடும். 9 வந்து இன்னொரு ரிவிஷன் நான் கொடுப்பேன், அப்போ பார்த்துக்கலாம். ரைட்டா? Okay. The change in pressure does not have any significant effect on solubility of solid and liquid as they are not compressible. இதுதான் முக்கியமானது. சாலிடையும் லிக்விடையும் என்ன அப்படின்னா நம்மளால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் ஆல்ரெடி வந்து நான் என்ன கரைக்கலாம், ஏதாவது ஒரு லிக்விட் சொல்யூஷன் சொல்லுங்கள். ரைட், இப்போ வந்து வாட்டர் இருக்குது. இந்த வாட்டரில் வெண்ணிலா எசன்ஸை நான் கரைக்கிறேன். ரைட்டாக? வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நிறையா கொடுத்தேன்னா நிறைய வெண்ணிலா எசன்ஸ் கரையுமா? நோ, லிக்விடை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. வேறஸ் இதில் கார்பன் டை ஆக்சைடு ஃபில் பண்ணியிருக்கேன். நான் ப்ரெஷர் கொடுத்தேன்னா கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்? நிறைய கரையுமா? நிறையா கரையுமா? அதுதான். ரைட்டா? அதுதான் விஷயம். ஸோ அப்போ solubility of solid and liquid as they are not compressible. ரைட்டா? there is no pressure does not have any significant effect. ப்ரெஷரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையோ டிக்ரீஸ் பண்ணுறதுனாலையோ சாலிபிலிட்டியில் எந்த சேஞ்ச் இருக்க போகிறதில்ல. எப்போ? வென் த சொல்யூட், நீங்கள் கொடுக்க போகிற சொல்யூட் சாலிடோ அல்லது லிக்விடோ, சாலிட் அல்லது லிக்விட் சொல்யூஷனில் ப்ரெஷர்னால எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல. ஹவவர் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ், ஒரு கேஸை தண்ணியில் கரைக்கிறதுக்கு கேஸ் ஜென்ரலி இன்க்ரீசஸ் வித் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வித் ப்ரெஷர் இன்க்ரீஸ். ரைட்டா? அவ்வளோதான். ஸோ அது கீழே லீச்-அட்லர் பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? Okay, right? So lee-Chatler principle என்ன அப்படின்னா the increase in pressure will shift the equilibrium in the direction which will reduce the pressure, therefore more gases, more molecule dissolved in the solvent. lee-Chatler principle அதான் சொன்னார் அவர். ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் A இருக்கு, A plus B give C அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ரியாக்ஷனில் நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் ரியாக்ஷன் எங்கே நடக்கும்? ஃபார் லிட்டில் கோ ஃபார் அ ரிவர்சபிள் ரியாக்ஷன். ரைட்டா? யாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். ரைட்டா? இதுக்கு முந்தின லெசன் படித்தோம். இப்போது இந்த ரியாக்ஷனில் நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் வாட் ஹேப்பன்ஸ்? த ரியாக்ஷன் வில் மூவ் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட்? பார்க்கலாம் யாரையெல்லாம் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். லீச்-அட்லர் பிரின்சிபல் படி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் இப்போது ரியாக்ஷன் வில் மூவ் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணா டேய் நான் கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு ஆன்சர் பண்ணுங்கடா. நீங்கள் ஏதோ உள்ள கதை விட்டுட்டு இருக்கீங்க, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கடா. ஃபார்வர்டா மூவ் ஃபார்வர்டா? நான் இதுக்கு சொல்லி வேற கொடுத்தேன். என்ன அப்படின்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எந்தெந்த மாலிகூல்ஸ்லாம் தனித்தனியாக இருக்கோ அது எல்லாமே என்ன ஆகும்? கம்ப்ரெஸ் ஆக போகுது. அப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ இட் இஸ் கோயிங் டு பி இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். இங்கே ரெண்டாக இருக்காங்க. நான் ப்ரெஷர் கொடுக்குறப்ப 2 பேரும் அமுங்கிடுவாங்க, அமுங்கி அவுட்புட் கிடைக்கும். ரைட்டா? அப்போ எனக்கு ப்ராடக்ட் நிறையா வேணும்னு நினச்சேன்னா நான் இந்த ரியாக்ஷனில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமோனியா தான். ரைட்டா? N2 + 3H2 இட் இஸ் அ ரிவர்சபிள் ரியாக்ஷன். ரைட்டா? NH3 2NH3. ரைட்டா? இது ரிவர்சபிள் ரியாக்ஷன் தானே. இப்போ எனக்கு அமோனியா நிறையா வேணும்னா நான் என்ன பண்ணணும்? ஹை ப்ரெஷரில் இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணணும். ரைட்டா? ஹை ப்ரெஷரில் இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு நிறையா அமோனியா கிடைக்கும். கரெக்டாக? திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண தண்ணிக்குள்ளே கேஸோட கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண சாலிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ரைட்டா? ரைட்? சூப்பர். அதே தான் ப்ரெஷர் இன்க்ரீசஸ், சாலிபிலிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ இத்துடன் புக் பேக் கொஷின்ஸ் முடியுது. இப்போலேருந்து we are going to start the problem. ரைட்டா? ப்ராப்ளம்ஸ் எந்த ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க தெரியுமா? லாஸ்ட் இயர் உன்னோட 2024 செகண்ட் மிட்டமில் புக் எடுத்துக்கோ. எங்கிட்ட போர்டில் கொஷின் இல்லை, புக்கை எடுத்துக்கோங்க. புக்கில் இருக்க கொஷின்ஸ் அப்படியே பார்த்துடலாம். ரைட்டா? என்ன அப்படின்னா இந்த டேபுலேஷன் இருக்கா, இந்த டேபுலர் காலம் இருக்கா, ஜஸ்ட் டேக் திஸ் டேபுலர் காலம். இந்த டேபுலர் காலமில் இருக்கக்கூடிய ஒரு சம்மும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் சம் இஸ் கோயிங் டு கம் இன் 2 மார்க் கம்பல்சரி. சி உன்னோட செகண்ட் மிட்டமில் 2 மார்க்கில் 9th சாப்டரும் 3 மார்க்கில் 13th சாப்டரும் வரும்.
இதுதான் பேட்டர்ன் இது வரைக்கும் நடந்ததில்லை. ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் கடன்னு பண்ணலாமா? இதை பண்ணிவிட்டு அப்படியே எவாலுவேட் யுவர் பண்ணலாமா? இல்லை இந்த ப்ராப்ளம் இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் நீ என்ன பண்ணிடலாமா? எவாலுவேட் யுவர் கண்டிப்பாக பார்க்கணும். எவாலுவேட் யுவர் பார்க்கலைன்னா மாட்டிக்குவோம். இந்த பாக்ஸில் இருக்க சம்ம எல்லாத்தையுமே பார்த்துடுறியா நீயா? இந்த பாக்ஸில் இருக்க சம்ம தான் நான் என்ன அப்படின்னா டெய்லி கேப்சூலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீ அதில் பார்த்துக்கோ. இப்போ எவாலுவேட் யுவர் செல்ஃப் பார்த்துடலாம். ரைட்டா? எவாலுவேட் யுவர் செல்ஃபும் திருப்பி வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம இப்போ டைம் இருக்கனால வி வில் கோ வித் எவாலுவேட் யுவர் செல்ஃப். ரைட்டா? எந்த சம் பார்க்கலாம் எவாலுவேட்டில்? எவாலுவேட் யுவர் செல்ஃப் எந்த சம்மு? ஷால் வி கோ வித் நம்பர் 1லேருந்தே போகலாமா? 12th போர்ஷன் நடத்துகிறாங்களா? வேறு வழி இல்லை. ஸ்கூலில் சொல்கிறதையும் கேட்டு தான் ஆகணும். ஸோ ஸ்கூலில் சொல்கிறது கேளுங்க. இலிஸ்ட்ரேஷன்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. எப்பா செகண்ட் மிட்டம்க்கு இலிஸ்ட்ரேஷன்லேருந்து தான்ப்பா வரும். அந்த ஆக்சாலிக் ஆசிட் சம் இருக்குது பார்த்தியா? நார்மாலிட்டி 3 கொஷின் பேப்பரில் இருக்குது. நார்மாலிட்டி சம்மு 3 கொஷின் பேப்பரில் இருக்குது. ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோ. நார்மாலிட்டி 3 கொஷின் பேப்பரில் இருக்குது. கவனம். ரைட்டா? 9th சம் சொல்லி கொடுத்துட்டேன். ரோஸ் நீ வராத கேப்பில் அந்த சம்மு முடிச்சிட்டோம் நாங்கள். அதாவது ஃபார்முலா எப்படி போட்டு செய்யணும்னு சொல்லிட்டேன். 9th சம்மா டேரெக்டாக 9th சம் போயிடுமா? எவாலுவேட் யுவர் செல்ஃபில் யார் யாருக்கெல்லாம் எவாலுவேட் யுவர் செல்ஃப் 9th சம் வேணும்? 9th எவாலுவேட் போகுமா இல்லை ஃபஸ்ட்லேருந்து போகுமா? இல்லை 9th எவாலுவேட்லாம் 5 மார்க் சம்மு. என்ன ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின்லேருந்து போகிறது. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா உனக்கு பிடிச்ச கொஷின், எனி கொஷின், ஏதாவது ஒரு கொஷின். ரைட்டா? இந்த சாப்டரில் இருக்க ப்ராப்ளம் ஏவா பியா? ஆப்ஷன் ஏவா பியா? இதெல்லாம் 13th சாப்டர் முடிச்சுட்டாங்க. பெய்டில் 13th சாப்டர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட்டா? ஏ ஓகே ரைட். ஏ தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஏ சூஸ் பண்ணனால ஏல நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சம் என்னது? 5.5 கிராம் ஆஃப் KOH. ரைட்டா? if 5 point calculate the molarity ன்னு கொடுத்துருக்காங்க. if given data. ரைட்டா? given என்ன கொடுத்துருக்காங்க? 5.5 கிராம் ஆஃப் KOH. KOH is the solute. solute எவ்வளோ இருக்குது? 5.6 கிராம். எவ்வளோ இருக்கான்? ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? இன் 500 ml. பார்த்தாலே தெரியுது எப்படி செய்யணும்னு. ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்து 1 லிட்டரில் கால்குலேட் த மொலாரிட்டி கேட்டிருக்காங்க. மொலாரிட்டி ஃபார்முலா என்ன? கேபிட்டல் M is equal to ஃபார்முலா என்னது? ரைட்டா? கேபிட்டல் M is equal to number of moles divided by volume of சொல்யூஷன் இன் லிட்டர். ஒவ்வொரு தடவையும் ஏன் எழுதுறேன்னு தெரியுமா? நான் வாயிலே சொல்லிட்டு போயிடுவேன். நான் ஒவ்வொரு தடவையும் ஏன் எழுதுறேன் அப்படின்னா உனக்கு புரியணும், ஞாபகத்தில் இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ். KOHக்கு மோலார் மாஸ் என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? KOHக்கு பொட்டாசியம் மாஸ் நம்பர் என்ன? 1 இன்ட்டு அதுக்கப்புறம் ஆக்சிஜனில் நானே போட்டுருவேன். ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நான் போட்டுருவேன், கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் தான் நீ போடணும். போட்டு சொல்லுங்கள் டக்குன்னு. பொட்டாசியமோட மாஸ் நம்பர் என்ன? முதல் அட்டாமிக் நம்பர் சொல்லுங்கள், அப்புறம் மாஸ் நம்பர் சொல்லுங்கள். பொட்டாசியம் மாஸ் நம்பர் என்ன? டேய் பொட்டாசியம் மாஸ் நம்பர் என்னடா? 56. ராஜு போச்சா மவனே? சொன்னமுத்தா போச்சா? 39. பொட்டாசியம் 39 இல்லையா? 19 இன்ட்டு 2 40 வரணும். ஆனால் பொட்டாசியம் இஸ் ஈவன் நம்பர், அதாவது ஆட் நம்பர். அதனால் என்ன பண்ணணும்? நம்ம ஒன்று ஆட் பண்ண ஒன்று சப்ராக்ட் பண்ணும்போது ஏதோ ஒன்று நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 39. சரியா? இது வந்து எக்ஸப்ஷனல் பொட்டாசியம் மட்டும் 39. ஸோ அப்போ 10 6 மிச்சம் ரிமைண்டர் 1 56 56. மோஸ்ட் அவனுக்கு இன்னொன்று சொல்லவா? இந்த சாப்டரில் ஒரு க்ளூ இருக்குது. இந்த மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தியா? இந்த மோல்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா இங்கே என்ன மாஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் அப்படியே வரும். மாஸ் வந்து பாயிண்டில் இருக்கும், இவங்க ஹோல் நம்பராக இருப்பாங்க, அந்த மாதிரி தான் வரும். டோட்டலாக எப்போயுமே அப்படி தான் வரும். சரியா? இப்போ பாரு, n is equal to என்னது? 5.6 divided by 56 equal to 0.1 எழுதலாமா? ரைட்டா? 0.1 எழுதலாமா? எழுதக்கூடாதா? ஆமாம், ரைட் ஆர் நாட்?
இல்லை எனக்கு இது புரியலை ஒரு தடவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கலாம் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன். 56 டிவைடட் பை கீழே 560 1 டைம் 10 டைம் அப்போ 1/10 1/10ங்கிறது தான் 0.1 ரைட்டா 0.1 ரைட்டா. ஓகே அப்போ ஃபார்முலாவில் போட்டுடலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது? மொலாரிட்டி கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு 0.1 டிவைடட் பை 500 ml. வால்யூம் லிட்டரில் போடணும். ml லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா ml லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 1000. அப்போ 500,000 டிவைட் பண்ணால் 0.5. அப்போ இதை திருப்பி 1/5 வச்சுக்கோ 0.2 M கேபிட்டல் M போட்டுரு. செகண்ட் கொஷின் அதே மொலாரிட்டி தான், அதே KOH தான், ஆனால் 1 லிட்டரில் 1 லிட்டர்னா 1 அப்போ 0.1 அவ்வளோதான். ஆமாடா 500 mlக்கு 0.1னா 1 லிட்டருக்கு 0.1 தானே, அதில் பாதி தானே வரும். எஸ் ஓகே கிளியரா? ஓகே ரைட் சூப்பர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் 2.8 gram of glucose is dissolved ரைட்டா. கிவன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? குளுக்கோஸ் C6H12O6 எவ்வளோ இருக்கான்? 2.8 gram is dissolved in 30 gram of water. அப்போ இதான் என்னது? சொல்யூட் வாட்டர் H2O வாட்டர் தான் அது சால்வெண்ட். அது எவ்வளோ இருக்குது? 30 gram is a solvent. Calculate the mole fraction of glucose XA கண்டுபிடிக்கும். அப்போ let us consider this as A. குளுக்கோஸ் ஏன்னு வச்சுக்கலாம், வாட்டர் பின்னு வச்சுக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A கேட்டிருக்காங்க XA ரைட்டா. கொஷின் நம்பர் போடவா? 2 கொஷின் நம்பர் 2. திஸ் இஸ் கொஷின் நம்பர் 2 ரைட்டா. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A கேட்டிருக்காங்க. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A என்னது? மோல் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? XA is equal to NA divided by NT. NA divided by NTங்கிறது என்னது? NA plus NB. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட வேலை என்ன? NA கண்டுபிடிக்கிறது. NA is equal to என்னது? NA என்னதுப்பா? வாட் இஸ் NA? NA is nothing but number of moles ரைட்டா, number of moles. அப்போ NA equal to மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2.8 டிவைடட் பை குளுக்கோஸோட மாஸ் தெரியுமா? குளுக்கோஸ் XA + XB போட தேவையில்லைங்க. XA + XB போனால் XB கொடுத்துருக்கணும்ல, அவங்க கொடுக்கல, அவங்க மாஸ் தானே கொடுத்துருக்காங்க. மாஸ் வச்சு செய்யணும். நம்ம இங்கே மாஸ் கொடுத்துருக்காங்க ஹரி, மாஸ் வச்சு செய்யணும். 2.8 டிவைடட் பை குளுக்கோஸோட மோலார் மாஸ், அதெல்லாம் பல காலமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 180 28 டிவைடட் பை 1800 ஈக்குவல் டு என்ன வரும்? ஏதோ தப்பாக இருக்குது. 1.8 2.8 2.1.2 ரைட்டா. ஓகேவா? 180. அடுத்து என்ன வரும்? அப்போ டிவைட் பண்ண என்ன வரும்? வாட் வில் கம் இஃப் ஐ டிவைட் திஸ்? இந்த டிவைட் பண்ண என்ன வரும்? அப்ராக்சிமேட்டாக 28 டிவைடட் பை 18 போடுவோம் ரைட்டா. 28 டிவைடட் பை 18 போட்டோம் அப்படின்னா 18 மீதி ரிமைண்டருக்கு 10 வரும். பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கும். அதுக்கப்புறம் போட்டோன்னா 6 டைம்ஸ் ஏதோ வரும். ஸோ அப்ராக்ஸ் 6 டைம்ஸ் வரும். அப்போ ஸோ 0.016 அப்ராக்சிமேட்டாக போடலாமா? 0.016. வெரி குட் வெரி குட். அதாவது பாயிண்ட் இருக்குல்ல, மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன் ரைட்டா. மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன் ஹோல் நம்பராக மாற்றுறதுக்காக ரைட்டா. மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அவ்வளோதான். ஸோ அப்போ NA கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி NB is equal to என்னது? 30 கிராமா. வாட்டர் 30 கிராம் டிவைடட் பை 18. 30 டிவைடட் பை 18 என்னது? 30 டிவைடட் பை 18. 30 டிவைடட் பை 18 என்னது? வாட்டருக்கு என்ன வரும்? 30 டிவைடட் பை 18 1.67. அப்போ XA is equal to 0.016 divided by 0.016 plus 1.67. 1.67 இது ஆட் பண்ணனடா வரும் 1.670 0.016 ஆட் பண்ணால் 686.1. இப்போ 0.016 divided by 1.616
86 வேணா நீ ஹோல் நம்பரை மாற்றிக்கலாம் 16 டிவைடட் பை 1686 மேலேயும் கீழே 1000 ரெண்டுலேயுமே 3 டிஜிட் தானே இருக்குது மேலேயும் கீழே 1000 மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் வந்துடும் ரைட்டா ஸோ இப்படி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கணும் கேன்சல் பண்ணுவியா கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லி பார்க்கலாம் கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் ரைட் கேன்சல் அண்ட் ஆன்சர் இட் கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் ராஜ் புக்கை பார்த்து ஆன்சர் சொல்கிறியா தானியம் புக் பார்த்து ஆன்சர் சொல்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலாக புக்கில் அவங்க வாட்டருக்கு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம கண்டுபிடிக்கிறது வேறு ஓகே லலித் ஹாய் லலித் எஸ் மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் எங்கே காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்கு எல்லாம் ஈஸி தானே இது என்ன பண்ணணும் இதை டிவைட் பண்ணுங்கள் இதை டிவைட் பண்ண தெரியலையா நாளாக கூச்சமே படாமல் இப்படி போட்டுடணும் டிவைடட் பை 16 டிவைடட் பை தானே 16 டிவைடட் பை 1686 பாயிண்ட் வச்சு ஒரு 0 சரிங்க வராது ஒரு 0 அப்பயே வராது இன்னொரு 0 போட்டுக்கணுமா இன்னொரு 0 போட்டு இன்னொரு 0 போட்டால் தான் வரும் இதுக்கப்புறமே தெரியுது எப்படி 10 டைம்ஸ் இதை 10 டைம்ஸ் போட்டால் இதோட கூட வந்துடும் அப்போ 9 டைம்ஸ் இப்போ 0.009 இட்ஸ் கோயிங் டு பி 0.009 அவ்வளோதான் ரைட்டா நான் என்ன பண்ணேன் எதுவுமே பண்ணல கேல்குலேட்டர்லாம் கேல்குலேட்டரில் போட்டாலும் தப்பாக தான் வரும் நீ கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன தெரியுமா ராஜ் அப்போ நீ மாற்றி போட்டிருக்கேன்னு பாரு நீ எக்ஸ்பி கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாரு எக்ஸ்பி தான் 0.009 எக்ஸ்ஏ வந்து 0.001 நம்ம எக்ஸ்ஏ எதை எடுத்திருக்கோம் குளுக்கோஸ் தானே எடுத்திருக்கோம் ரைட்டா ஓகே யாரா ஒரு பைத்தியக்காரன் உள்ளே வந்து ஏதோ ஸ்மைலியாக அனுப்பிச்சிட்டு இருக்கான் 0.009 அப்ராக்சிமேட்டாக ரைட்டா ஸோ நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றும் பெருசாலாம் டிவைட் பண்ணலை எடுத்தேன் ஒன்றை மாதிரி நார்மலாக போட்டேன் எதுவுமே கண்டுபிடிக்கல 16 இருந்துச்சு 16 இதே கொஷின் வரும்டா யூ கேன் லிட்ரலி எக்ஸ்பெக்ட் த டைரக்ட் கொஷின் இதே தான் ரைட்டா இதே கொஷின் 1.0666 போட்டால் அதான் வருது அது தப்பு இல்லை நீ புக்கில் இருக்கிறது போட்டிருக்கா அதான் நீ வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிச்சிருக்க நீ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் கொஷினில் குளுக்கோஸ் தானே கேட்டிருக்காங்க அதனால் நம்ம குளுக்கோஸ் போட்டிருக்கோம் நீ பண்ணது ரைட்டு தான் நான் தான் நீ வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிச்சிருக்கீங்க 1686 போகாது பாயிண்ட் வச்சு ஒரு 0 சரிங்க இதுவும் போகாது அப்போ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அடுத்து இதுவும் போகாது அப்போ என்ன பண்ணுங்கள் இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இது அடுத்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16,800 வரும் அப்போ 10க்கு முன்னாடி 9 அதனால் 9 டைம்ஸ் ரைட்டா என்னடா என்னமோ பெருசாக கொடுத்து வச்சுருக்கான் இருடா மெசேஜ் போயிட போகுது இரு என்ன எழுதி வச்சுருக்கான் 8.79 இன்ட்டு 10 to the power 6 into 8.88 into 10 to the power 7 divided by 6.67 into 10 to the power 5 இது ரொம்ப ஈஸி தானே இதில் என்ன பிரச்சனை லாக் புக் கொடுப்பாங்க யூஸ் பண்ணலாம் ஆனால் லாக் புக் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா படிக்கணும் லாக் புக்கில் இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் இது என்ன பண்ணி எல்லாமே 2 டிஜிட் தான் இருக்குது அப்போ 879 எல்லாமே 2 டிஜிட் தானே இருக்குது அப்போ 879 இன்ட்டு 888 இன்ட்டு 10 to the power 2 ஒன்று போட்டுக்கோ டிவைடட் பை இது அவனுக்கு புரிகிற மாதிரி நான் ஒரு தடவை எழுதுனேன் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட் அவங்க எல்லாத்துக்கும் அவங்கவுங்கள அந்தந்த நம்பரால் டிவைட் பண்ணிடு இப்போ 8.79 நான் என்ன பண்ணுறேன் மேலேயும் 100 கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அதனால 879 100 மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் 879 டிவைடட் பை 100 இந்த பவரில் இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிடும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் 888 அதுக்கு ஒரு 100 இன்ட்டு இங்கே கீழே பாயிண்ட் இருக்குல்ல இதுக்குரிய 100 மேலே போட்டுரு அப்போ 667 ஸோ அப்போ இந்த 100 கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன வரப்போகுது 879 இன்ட்டு 888 டிவைடட் பை 667 இன்ட்டு ஆல்ரெடி என்ன இருக்குது 10 to the power 6 இன்ட்டு 10 to the power 7 டிவைடட் பை இங்கே ஒரு 100 இருக்குல்ல அது ஒரு 10 to the power 2 ஏற்கனவே ஒரு 10 to the power 5 10 to the power 6 2 + 5 என்னது 7 அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும் இதுவும் கேன்சல் ஆகிடும்
10⁻⁶. இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம் அப்ராக்சிமேட்டாக. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ரைட்டா? ரைட்டா? இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம். ரைட்டா? சும்மா கேட்டானா? ஜஸ்ட் லைக்கா? அடா பாவிடே, ஒரு மனுஷன் ஒரு வெறி கொண்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் ச்சே இப்படி தான் சால்வ் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா ஓகே, இதுக்கு தான் மெசேஜை முழுசாக படிக்கணுன்றது. நான் பாட்டுக்கு வெறி கொண்டு சால்வ் பண்ணிட்டுருக்கேன், பார்த்தா ஜஸ்ட் லைக்குன்னு கேட்டு விட்டுருக்கேன். ஏன்னா ஷேர் ரைட் விடுங்க, பரவாயில்ல, நீங்களும் தெரிஞ்சுப்பீங்களே, இந்த மாதிரி சம் இருந்தால் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட் விடுங்க. சரி ரைட், ஓகே. என் உணர்ச்சிக்கு ஒரு சல்யூட்டா. ஏன்னா டைமில் நான் சால்வ் பண்ண எவ்வளோ நேரம் ஆச்சு? கடகடன் நான் சால்வ் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன, கடகடன் சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் பிபிஎம் கேட்டிருக்காங்க. ரைட்டா? The antiseptic, calculate the amount of present in typical dose of 1.5 ml. ரைட்டா? நேற்று கெமிஸ்ட்ரி செஷன் கொடுக்கலையா நோட்ஸு? ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டேன்டா. ஆப்பில் அப்லோட் ஆகிருக்கும் பாருங்கள். ஆப்பில் அப்லோட் ஆகிருக்கும் பாருங்க. அடுத்து தேர்ட் கொஷின் போகலாமா இல்லை பிரேக் எடுத்துக்கலாமா? XB கண்டுபிடிக்கணும்னா 1 - 0.009 போட்டால் போதும். ரைட்டா? இன்சைட் 1 மார்க்லாம் வரும்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. சரி, நான் டெலகிராமில் அனுப்புகிறேன், நோட்ஸ் டெலகிராமில் அனுப்புகிறேன். தேர்ட் கொஷின் போகலாமா? தேர்ட் கொஷின் என்னது? த ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் ஆஃப் அயோடோபோவிடோன் ஃபார் த யூஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கண்டைன்ஸ். ரைட்டா? ஆயின்மெண்ட்டெல்லாம் நான் சொன்னேன், இது செக் பண்ணி பார்த்தேன். இந்த ஆயின்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. என்னது? 10% கொடுத்துருக்காங்க. M/V. Calculate the amount of iodopovidone present in typical dose of 1.5 ml. 1.5 ml எவ்வளோ காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ரைட்டா? 1.5 ml அவங்க எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? 1.5 ml எவ்வளோ இருக்காங்கன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? அப்போ தே ஆர் ஆஸ்கிங் த பிபிஎம், பார்ட்ஸ் பெர் மில்லியன். ரைட்டா? ஓகே, பார்ட்ஸ் பெர் மில்லியன் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனி, இந்த கொஷினில் டேரெக்டாக நம்மகிட்ட கொடுக்கல. இந்த கொஷினை நீ எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, கவனி இந்த இடத்துல த ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் ஆஃப் அயோடோபோவிடோன் ஃபார் தி யூஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கண்டைன். அயோடோபோவிடோன்ற ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதாவது அதில் அயோடோபோவிடன் பார்த்தோம் அப்படின்னா வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ். ஒரு சொல்யூஷன் ஆயின்மெண்ட்டு, அதில் அயோடோபோவிடோன்றது நம்மளோட சொல்யூட். அந்த சொல்யூட் என்ன கான்சன்ட்ரேஷனில் இருக்குது? 10% மாஸ் பை வால்யூம். அதாவது 100 ml 10% அதான் இருக்குது. 100 ml 10% வந்து நம்மளோட அயோடோபோவிடோன் இருக்குது. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 1.25 ml 1.5 ml எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? 1.5 ml, சாரி பிபிஎம் இல்லை, பிபிஎம் வந்து நெக்ஸ்ட் சம்மில். ரைட்டா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அப்போ 1.5 ml என்ன இருக்கும் அப்படின்னு. ரைட்டா? எதிர்த்து ஒரு ஆயின்மெண்ட்டில் பார்த்தீங்களா? எஸ், ஆயின்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். ரைட்டா? ஓகே, சூப்பர். ஆயின்மெண்ட்டில் இருக்கக்கூடியதான். ரைட்டா? 10% மாஸ். அப்போ என்ன பண்ணலாம்? ரைட்டா? அமௌண்ட் ஆஃப் 1.5 ml மல்டிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதாவது என்ன அப்படின்னா 10%ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 10 கிராம் இன் 100 ml. கேள்வி நம்மளோட இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மோல் கான்செப்ட் மாதிரி தான். 10 கிராம் 10%ன்னு எடுத்தோம், மாஸ் தானே, மாஸ் பை வால்யூம் தானேப்பா, மாஸ் பை வால்யூம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 10 கிராம் இன் 100 ml. ரைட்டா? அதுதானே கான்செப்டிங்க. அப்போது 10 கிராமு இப்படி எடுத்துக்கலாம். 100 ml 10 கிராம் இருக்குது. அப்போ 1.25 ml எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை. ரைட்டா? சிம்பிள் கிராஸ் மல்டிப்ளைல சிம்பிள் கொஷின் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்க மாதிரி தெரியும். இட் இஸ் a சிம்பிள் கொஷின். அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு 100 ஈக்குவல் டு 10 இன்ட்டு
1.25. அப்போ x equal to 10 into 1.25 divided by 100. 1010 cancel. X equal to அப்போ இன்னொரு டிஜிட் தள்ளி புள்ளி வை. அப்போ 0.125 கிராம். ரைட்டா? சாரி 1.5. ரைட்டா? ஸோ இது சிம்பிள் கொஷின். இதுதான் நம்மளோட கம்பல்சரியில் ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமாலாம் வரப்போகிறது கிடையாது. ரைட்டா? ரைட்டா? ஓகே. அதுக்காக அப்பாட்ட வாங்கிட்டு சொன்னீங்களா? டே யாரா நீனு எம்மா வேறு லெவலில் இருப்ப உன்னைய நம்பி நான் ஒரு செம்ம சால்வ் பண்ணிடுறேன். என்னை பூரா காமெடி பீஸ் மாதிரி ஆக்கி விட்டுறேன். டே என்ன அந்த மாதிரி என்ன காமெடி பண்ணிவிட்டு நான் உட்காந்து வெறி கொண்டு நான் உட்காந்து சால்வ் பண்ணிட்டுருக்கேன். நீ என்னடானா உங்கள் அப்பா வாயின்மெண்ட் வாங்கிட்டு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். அதோட முடிச்சுக்கலாம் நம்ம. வி வில் ரீச் த டைம். நம்மளோட டைம் வந்து லிட்டர் கொஷினில் பார்த்தியா லிட்டரா 1 லிட்டரா 1 லிட்டர் சி வாட்டர் வெய்ஸ் அபவுட் 1.05 kg. ரைட்டா? 85% இந்த சாப்டர்ல இருந்து தான் கம்பல்சரி ப்ராப்ளம் 2 மார்க்கில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 3 மார்க், அதாவது 3 மார்க்கில் வந்துடும். இந்த சாப்டருக்கும் 13th சாப்டருக்கும் தான் அதிகமான ப்ரியாரிட்டி இருக்குது கம்பல்சரிக்கு செகண்ட் மிட்டமில். சரியா? அதனால் கவனம். நான் எப்படி கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு வருவேன். நம்ம கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் இருக்குது. ஒரு 10 கொஷின் பேப்பர் வச்சுருக்கேன். லாஸ்ட்டு நடந்த இயரோட கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். கவனி. A liter of sea water weighing about 1.05 kg. ரைட்டா? 1 லிட்டர் sea waterோட மாஸ் ஆஃப் சால்வெண்ட். ரைட்டா? மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜியில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோவா? 1.05 kg. 1 லிட்டர் வந்து 1.05 kg. 1.05 kg. ஓகேவா? கண்டெயின் 5 milligram of dissolved oxygen. ஓகே, அதில் 5 mg சொல்யூட் இருக்கா? ரைட்டா? சொல்யூட் எவ்வளோ இருக்கு? 5 milligram இருக்கு. எக்ஸ்பிரஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இன் ppm. ppm ஃபார்முலா என்ன? பார்ட்ஸ் பெர் மில்லியன். எஸ். ppm ஃபார்முலா என்ன? ppm ஃபார்முலா என்ன? மாஸ் ஆஃப் தி சாலிட், மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். into 10 to the power 6. அதான் ஃபார்முலா. ppm is equal to ppm. இதே இது வால்யூம் கொடுத்துருந்தாங்க, இங்கே மாஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதே இது வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் into 10 to the power 6. ரைட்டா? வால்யூம் போட்டுக்கோங்க. வால்யூம் போட்டால் ஆன்சர் வந்துடும். ரைட்டா? சொல்யூட் பை சால்வெண்ட், அவ்வளோதான். சிம்பிள், வெரி ஈஸியாக. சொல்யூட் பை சால்வெண்ட்டு மாஸ் கொடுத்தா மாஸ், வால்யூம் கொடுத்தா வால்யூம், அவ்வளோதான். ரைட்? ஸோ அப்போ 10 to the power 6 ppmனா 10 to the power 6 போடணும். ppb பார்ட்ஸ் பெர் பில்லியன். ppbனா 10 to the power 9 போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் மெயினான விஷயம். மாஸ் ஆஃப் த சொல்யூட் என்னது? 5 டிவைடட் பை. ஆனால் இது மில்லிகிராமில் இருக்குது, இது கிராமில் இருக்குது. அது கவனம். சரியா? இவங்க கேஜியில் இருக்காங்க, இவங்க எல்லாத்தையும் ஒரே கன்வர்ஷனுக்கு மாற்றிடுறீடா. கிராமுக்கு மாற்றுறது ஈஸி. கிராமுக்கு மாற்றணும்னு என்ன அர்த்தம்? எத்தனை மில்லி ஒரு கிராமு? எத்தனை மில்லி ஒரு கிராம்? 1000 milligrams is equal to 1 gram. கரெக்டாக இல்லையா? 1000 grams is equal to 1 kg. அதே மாதிரி 1000 milligrams is equal to 1 gram. கரெக்டா? 5 into 10 to the power 5 into 10 to the power minus 3 divided by கேஜியில் இருக்கிறது கிராமுக்கு மாத்திரம் என்ன பண்ணணும்? அதுக்கு +3 போட்டுக்கோங்க. ரைட்டா? அப்போ 1.05 into 10 to the power 3 into 10 to the power 6. நம்மால் 2 பேரும் கேன்சல் ஆகிடுவாங்க. சாரி, நம்மால் 2 பேரும் சேர்ந்து இவங்களும் கேன்சல் ஆகிடுவாங்க. இப்போ நான் பண்ணது தப்பு பார்த்தியா? நிறைய பேர் இந்த மாதிரி தான் தப்பு பண்ணுவாங்க இந்த இடத்துல. அதாவது -3 + 3 கேன்சல் பண்ணி விட்டேன். இது 2 கேன்சல் ஆகாது. இவங்களும் கேன்சல் ஆவாங்க. இந்த +3 கீழே இருக்கிறது மேலே போகிறப்ப -3 மாறும். அந்த -3 ரெண்டும் சேர்ந்து 10 to the power -6. கரெக்டா? அப்போ இவங்க 2 பேரும் இவங்களும் கேன்சல் ஆகிடுவாங்க மொத்தமாக. சரியா? கவனமாக இரு. டக்கு டக்குன்னு கேன்சல் பண்ணி விட்றாத. டபக்குன்னு நான் பண்ண மாதிரி கவனம். அப்போ 5 divided by 1.05 என்ன ஆன்சர் வரும்? 5 divided by 1.05. ஓகே, 5 divided by 1.05 போட முடிஞ்சால் போட, இல்லை அப்படின்னா என்ன பண்ணு? 500 divided by 105. நான் அப்படி தான் பண்ணுவேன். நான்லாம் ரிஸ்கே எடுக்க மாட்டேன். இப்படி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். ரைட்டா?
ஓகே, அடுத்து என்ன பண்ணுங்க, இதை கேன்சல் பண்ண மல்டிப்ளை பண்ணோன்னா 1 டைம், இதில் 4 டைம் தான் வரும். அப்போ 4 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர். அவ்வளோதான் ஆன்சர். 4.776 4.76 ppm. சரியா? ஓகே, ரைட். ஸோ புரிஞ்சுதா? கிளியரா? ஓகேவா? ரைட். சால்வெண்ட் வந்து வருது, அது சொல்யூஷனா சார்? சால்வெண்ட் வருது, சால்வெண்ட் வருது, அது சொல்யூஷன். எங்கே இருக்குது சால்வெண்ட்? சி வாட்டரில் கரைக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். சொல்யூஷனர் அது சால்வெண்ட்டு தான். சொல்யூஷன் கிடையாது, சால்வெண்ட் தான். மொலாலிட்டியில் மட்டும்தான் சால்வெண்ட். மொலாலிட்டியை தவிர மீதி எல்லாத்துலேயுமே சொல்யூஷன் தான். மீதி எல்லாத்துலேயுமே ஓ மை காட் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களே. பிபிஎம்க்கு சால்வெண்ட் தானேப்பா. பிபிஎம்க்கு இல்லை, இப்போதைக்கு அடுத்த கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுற டைம் இல்லை. ரைட்டா? இது வந்து இது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் மட்டும் நான் அடுத்த கிளாஸோட ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ராப்ளம்ஸ் என்றைக்கு பார்க்குறோமோ அதில் சொல்கிறேன். இதில் ஒரு விஷயம் இருக்குது. இங்கே வந்து அது யார் ஹரி கேட்ட மாதிரி சொல்யூஷன் தான் போடணும், ஏன் சால்வெண்ட் போட்டிருக்கீங்கன்றதை நான் சொல்கிறேன். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளாஸ் ஓவர். ஆமாம், இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிக்குது கிளாஸு. இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிக்குது, ஆனால் இப்போ முடியுது. ரைட்டா? புக்கை பார்த்தா சொல்கிறேன். லிலோக் சொன்னியா, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ரைட்டா? ஓகே. வி வில் டூ இட். நவ் ஐ ஹாவ் அ கிளாஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். வந்துட்டானுங்க, அப்போதே மெசேஜ் போட்டானுங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு வாங்கன்னு. அதனால் 10th ஸ்டாண்டர்ட் போயிட்டு வி வில் டூ இட். ரைட்டா? ஓகே, ரைட். டாடா, பாய் பாய், see you. இன்னும் கொஞ்சம் நேரம் லைவ் வேணுமா? ஏன்னா இதே மாதிரி நம்ம ஒரு வருஷமாக பார்க்கலாம். இன்னும் ஒரு 2-3 டேஸில் வி வில் டூ இட். ரைட்டா? மார்னிங் வந்து 5th சாப்டர் நாளைக்கு காலையில். நாளைக்கு காலை 5வது சாப்டர் 5 மணிக்கு 5வது சாப்டர் வந்துருங்க. டாட்டா பாய். இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் அட்டாச் பண்ணிடலாம்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பாய். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? பாய்.